ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 12th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நைட்டு அந்த தொப்பி போட்ட பையன் பார்த்தாலும் ஹீரோ கிட்ட வந்துட்டே இருப்பான் இல்லையா, அவன் அந்த கடைக்கு வரான். அப்படியே மேலே போய் ஒரு லைட்டை ஆன் பண்ண அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க 2003 என்ன நடக்குதுங்கிறத. அப்போது இந்த பையன் குட்டி பையனாக இருக்கும்போது நிறைய பசங்க சேர்ந்து இவனை போட்டு அடி அடிச்சிருக்கானுங்க. குட்டி பையனாக இருந்தாலும் எவ்வளோ தான் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். ஸோ தாங்க முடியாமல் வெறி வந்த மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அங்கிள் வந்து தடுத்து நிறுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே அவர் டிசைன் பண்ண அவரோட லைட்டை போட்டுக்கிட்டு தான் இவன் இப்போ இங்கே நின்று இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனோட வீட்டில் இருந்த கடை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. உள்ள நம்ம அங்கிளோட திங்ஸை எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்னை வச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த நேம் போர்டை எடுத்து மாட்டேன். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இந்த ஷாப்பில் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிட்டிக்கு வந்த போது என் அப்பா என்கிட்ட காய்ச்ச மூச்சுன்னு கத்திட்டு இருந்தாரு. அப்போ தான் நீ சைக்கிளில் இந்த நேம் போர்டை வச்சுக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் அப்பாவோட வண்டியை ஓவர்டேக் பண்ணி சூப்பராக போனேன். அதனால தான் நான் அதை வச்சு நெக்ஸ்ட் டே நான் உன்னோட கடையவே தேடி வந்தேங்கிறா. இந்த பக்கத்தில் அந்த தொப்பி போட்ட பையன் நம்ம ஹீரோட கடைக்கு ரெண்டெல்லாம் வாங்க வருவார் இல்லையா, அவர்கிட்ட போய் சார் அந்த கடையை நான் வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா அது ரெண்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த கடையை திரும்ப ரீஓப்பன் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நேராக கடைக்கு வர நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. கடையை ரீஓப்பன் பண்ணிட்டீங்க போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் பண்ணல, நீங்கள் வெளியே போகலாங்கிறா. ஜுவான் என்னை பற்றி ஒன்றும் சொல்லலையா? ஆமாம்மா, அவனுக்கெல்லாம் என்னை பற்றி சொல்ல தகுதியே இல்லை. நான் தான் அங்கிளோட சிஷியன். ஸோ உண்மையான ஓனர் நான் தான் இந்த கடைக்குங்கிறான். அப்புறம் அப்படியே ஜுவான் பற்றி உனக்கு தெரியாத விஷயத்த நம்ம ரெண்டு பேர் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்கிறா. அவளாம் இதை பற்றி வாயே திறக்க மாட்டான். நீ அவன்கிட்ட கேளு, நான் யாரு, அங்கிள் அவனுக்கு உண்மையா யாரு, அப்புறம் அங்கிளுக்கு எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பேச, கொஞ்சம் வெளியே போறீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டா. அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆக காரணமே ஜுவான் தான் சொல்ல, கரெக்டாக ஜுவான் வந்துட்டான். இவனை பார்த்தது சட்டையை பிடிச்சி எதுக்கு கடை இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தானே, அங்கிள்ஸ் ஆக காரணமே நீ தானே, இன்னும் நீ அதை ஒத்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோக்கு செம்ம டென்ஷனாகி அவனை பிடிச்சி அடிக்க போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் கூப்பிட்டாலாம். ஸோ அடிக்க முடியாமல் பிடிச்சி தள்ளி விட்டு வெளியே எழுந்திரிச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அந்த பையனும் கிளம்புனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு 8 வயசாக இருக்கும்போது என் அம்மா அப்பாவுக்கு ஆஃப்ரிக்காவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துடுச்சு. ஸோ என்னையே கூப்பிட்டு போய் சேர்ந்து கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லி என்னை இங்கே என் அங்கிள் கிட்ட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்க. அப்போ தான் என்னோட அங்கிளும் புதுசாக இந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து இனிமேல் நீங்கள் தான் இவனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவர் நீ அங்கிள்னு தான் இனிமேல் கூப்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இவனோட மொத்த வாழ்க்கையும் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவரும் இந்த சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவராச்சே. அப்படியே எனக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச என்னோட அங்கிள் மட்டும்தான் அவருக்கு இந்த உலகத்தில் எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. இது மற்றவங்களுக்கு புரியாது, பட் அவர் ரொம்ப 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 நல்ல ஒரு பர்சன். அதனால தான் வீடே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நிங்ஷியை கூட அடாப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்ட பையன் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து அடிக்க இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ தானே நம்ம அங்கிளும் வந்து தடுத்து நிறுத்திருப்பாரு. நிங்ஷிக்கும் சின்ன வயசுலேருந்தே அம்மா கிடையாது, இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அவங்க அப்பாக்கார ஓடி போயிட்டான். அப்புறம் அவன் பாட்டி கூட தான் இருந்திருக்கான், ஆனால் ஏகப்பட்ட கடனால எல்லாமே போயிடுச்சு. ஸோ அவனுக்கு திரும்ப போகிறதுக்கு இடமும் இல்லாமல் இருந்தப்போ தான் என்னோட அங்கிள் அவனை தத்தெடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்படி எல்லாத்தையும் மறந்து அவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. 2 பசங்களை வளர்த்தாலும் அவர் கஷ்டமில்லாமல் தான் இருந்தார். நான் அந்த ஷூட்டிங் டீமில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அப்படியே குட்டி பையனாக இருக்க நம்ம ஹீரோ எப்படி அந்த ஷூட்டிங் டீமில் செலக்ட் ஆனா அப்படிங்கிறத காட்டுறாங்க. பக்காவாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து தான் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே அந்த ட்ரைனிங் டீமில் ஜாயின் பண்ணி விடும்போது அங்கிளுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஏன்னா இனிமேல் வீட்டுக்கெல்லாம் அதிகமாக வர முடியாது, ட்ரைனிங் மட்டும்தான். பட் சின்ன பையனாக இருக்க நம்ம ஹீரோவுக்கு அந்த ஷூட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதால எல்லாரும் இவனை வந்து சியர் அப் பண்ணுறது எல்லாமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கடையில் நம்ம அங்கிளோ எப்படிப்பா நல்லா ட்ரைனிங் பண்ணி அப்பா அப்படிங்கிறத மட்டும் தான் கேட்க முடியுது டெக்ஸ்டில். ஸோ இப்படியே நாட்கள் போக முன்னாடி நம்ம ஹீரோ எப்படி அங்கிளுக்கு துணையாக இருந்தானோ அது போல் இப்போது நிங்ஷி இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல இருந்தே அந்த நிங்ஷிக்கு என்னை பிடிக்காமல் போக ஆரம்பிச்சுது. பட் நான் அதை பெரிய விஷயமா போய் எடுத்துக்கல. ஸோ இப்படியே என் வாழ்க்கையும் போக ஆரம்பிச்சுது. நான் 9th படிக்கும்போது ப்ரொவின்ஷியல் டீமில் ஜாயின் பண்ணேன். அது மூலமாக நேஷனல் கேமுக்கு குவாலிஃபையும் ஆனேன். ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கான், கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக வரணும், நான் டிக்கெட்டையும் அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போது அந்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இனிமேல் அங்கிள் வரல. ஒருவேளை அவர் பிஸியில் தான் எல்லாம் மறந்து போயிட்டாரு போல. கால் பண்ணால் வந்துருவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் அந்த விஷயத்தையும் மறந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உடனே என்னோட கோவத்தையெல்லாம் அவர்கிட்ட நான் காட்ட ஆரம்பித்தேன். நீங்கள் மட்டும் தான் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தா நான் இதுக்காக டிக்கெட் அனுப்ப போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட ரொம்பவே ஹாஷாக பேச, அவரும் கவலையப்படாது நான் சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. ப்ராமிஸாக ஃபைனலுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. பட் இங்கே டைம் ஆகி ஃபைனல்ஸே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே அங்கிள் வரல. இங்கே கேம்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதிகமான டிராஃபிக்கால அவரால் சீக்கிரமாக வர முடியல. ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக வந்த காரணத்தால் டக்குன்னு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இங்கே அவன் அந்த ஃபைனலையும் முடிக்க இந்த பக்கம் அங்கிள் அப்படியே கார் ஆக்சிடெண்ட்டில் மயங்கி போய் கிடக்காரு. பட் எதுவுமே தெரியாமல்
ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம ஹீரோவும் வின் பண்ணுறான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தான் அங்கிள் இப்படி இறந்து போயிருக்காரு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா நேராக அவங்களோட கடைக்கு வந்து பார்க்குறான். அங்கிளோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்படியே அவரோட ஃபோனும் உடஞ்சி போன நிலமையில இருக்குது. அப்படியே இவங்க அங்கிளோட பேசியிருப்பான் இல்லையா, அந்த டெக்ஸ்டைலாம் எடுத்து பார்க்கும்போது இவன் அந்த காம்படிஷன் இருக்குன்னு சொல்லி அனுப்பின அந்த மெசேஜே அங்கே இல்லை. ஸோ அவர் மறந்து போயோ பிஸினாலேயோ வராமல் இல்லை. இவனுக்கு அன்றைக்கி காம்படிஷன் இருக்குன்னே அவருக்கு தெரியலை. ஸோ அங்கிளோட ஃபோன் பாஸ்வேர்ட் தெரிஞ்ச இன்னொரு பர்சன்னா அது அந்த நிங்ஷி தான். அவன் தான் அந்த மெசேஜை அங்கிள்கே தெரியாமல் டெலிட் பண்ணியிருக்கான். கூடவே அனுப்பி வச்ச டிக்கெட்டையுமே அவன் கிழிச்சு போட்டிருக்கான். இப்போ நேராக அவனை மீட் பண்ணி நீ தான் இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிழிச்சு போட்ட அந்த டிக்கெட்டை காட்ட அவன் திமிரா பேசுவோம். அவ்வளோதான், எல்லாமே உன்னால தான் நடந்ததுன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, ஏன் மேலே எதுக்கு பழி போடுற, உன்னால தான் அங்கிள் இந்த நிலைமையிலே இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் பேச, அவ்வளோதான் ஹீரோ செம்ம டென்ஷனாகி அவனை அடிச்சு போட்டான். ஆனாலும் அடங்காம நீ அந்த ஷூட்டிங் டீமில் ஜாயின் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த காம்படிஷனுக்கு அவரை கூப்பிடாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஹீரோவை ப்ளேம் பண்ண, கடுப்பாய் திரும்ப அடிக்க போவோம் தான் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து தடுத்து விட்டுட்டாங்க. இப்படி ஸ்கூலில் அவனோட கிளாஸ்மேட்டை வந்துட்டு அடிச்சதால 1 வருஷம் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நிங்ஷியை அவன் பார்க்கவே இல்லைங்கிறத சொல்கிறான். நான் மட்டும் அவர் அங்கே கூப்பிடாம இருந்திருந்தா இப்போ என் அங்கிள் நல்லா இருந்திருப்பார் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான். நிங்ஷி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ. ஹீரோயினாலேயே எதுவும் ஆறுதல் கூட பேச முடியல. பரவாயில்ல விடு, இப்போ ஒன்று கேட்டு போகல. ஸோ இனிமேலேருந்து நான் இந்த ஷாப்பை என் அங்கிள்காக ரன் பண்ண போகிறேங்கிறான். தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்போ உக்காண்டில் மார்க்கெட்டிங் காம்படிஷன் நடக்க போகுதுங்கிற நியூஸ் தெரிய அவ்வளோதான் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் மாதிரி போட்டாச்சு. என்னோட மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னா, உன்னோட அங்கிள் மேக் பண்ண எல்லாத்தையும் நம்ம எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிடலாங்கிறா. அதுவும் காலேஜில் உள்ள ஒரு ஏரியாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செலவை கூட ஸ்டூடெண்ட் யூனியனே பார்த்துப்பாங்க. நம்மளோட பெஸ்ட்டை போட்டு காம்படிஷனில் வின் பண்ணால் போதுங்கிறா. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்னோட பெரிய அங்கிள் வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்சத்தை கற்றுக்கலாங்கிறான். ஏன்னா ஃபைனல் ரவுண்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நம்மளோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டை போட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே இவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட்கெல்லாம் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உன்னோட அங்கிள் வீட்டுக்கு இந்த வீக்கெண்ட் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நிங்ஷி பையன் கால் பண்ணுறான். இது என் அங்கிள் விட்டுட்டு போனேன் கொஞ்சம் நஞ்சம் அவரோட ஒர்க்ஸ், நீங்கள் அவரோட எக்ஸிபிஷனை வந்து நடத்துறதால அவர் செஞ்ச எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே நீங்கள் இங்கே வைக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல, நீ ஜுவான் கிட்ட தான் இதை கொடுக்கணும்னு இவன் சொல்கிறா. பட் அவன் அதை கீழே வச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் என்ன பண்ணுவானே, நேராக அவன் வீட்டுக்கே அதை தூக்கிட்டு வந்துட்டான். அதில் அவளோட நிறைய பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. தென் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கிள் மேக் பண்ண எல்லா விஷயத்தையும் அப்படியே சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் மாதிரி இன்ட்ரோ கொடுக்கணும் போல். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அங்கிளோட ஃபோட்டோ போட்டு அதுக்கான டைட்டிலையும் டே ட்ரீமர் இருந்தால் வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு அவரோட எவ்வளோ அழகான லைஃப்பை ஷேர் பண்ணா அதையெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே இவங்க எல்லாரும் அவங்களோட காம்படிஷனுக்கான ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க ஃபைனல் ரவுண்ட்கே செலக்ட் ஆகியாச்சு. ஸோ கால் பண்ணி செலக்ட் ஆன விஷயத்த சொல்லிட்டு உங்களோட பிளான்ஸை எல்லாம் ஸ்டூடெண்ட் யூனியனில் சப்மிட் பண்ணிடுங்க. ஃபைனல் ரவுண்டில் உங்களோட சேர்ந்து மொத்தம் 3 பேரை காம்படிட் பண்ண போகிறாங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் சரியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, செம்ம ஹாப்பி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே ராங் நம்ம ஹீரோனை மீட் பண்ணி அவன் எப்போ டீமுக்கு திரும்ப வர போகிறான் அப்படிங்கிற விஷயத்த கேட்க, ரொம்ப அவசரப்பட வேணாம், ஃபர்ஸ்ட் நாங்கள் எக்ஸிபிஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறோம். ஏன்னா இது அவன் அங்கிளோட ட்ரீம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவன் திரும்பி வர விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறத பேச, இதை நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து கேட்டுட்டான். அப்புறம் கட் பண்ணா 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நீ ஃபர்ஸ்ட் கோவப்படாதுங்க அது சொல்ல, நான் கோவமே படல. அந்த ராங் கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு, திரும்பவும் பேசாதன்னா திரும்ப அதை பேசுகிறான். அப்புறம் நீயும் எனக்காக எதுவும் பண்ண தேவையில்லைங்க, நான் உனக்காக எதுவும் பண்ணல. நான் சின்ன வயசுலேருந்தே மற்றவங்க சொல்கிறபடி தான் வளர்ந்தேன். நானாக என் லைஃப்பில் டெசிஷன் எடுத்திருக்கேன்னா அது இந்த யூனிவர்சிட்டி வர்றதுக்கு மட்டும்தான். அதுவும் உன்னை திரும்ப பார்க்கணுங்கிறதுக்காக தான். உன்னோட வீட்டில் நீ வாங்கின மெடல்ஸ், ட்ராஃபீஸ், அப்புறம் அந்த வின்னிங் மெடலோட நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்த. ஸோ எப்படி நீ உனக்கு இவ்வளோ பிடிச்சதை உன்னால் கிவ் அப் பண்ண முடியுது? அதுக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு புரியுது, உன்னோட அங்கிளோட ட்ரீமை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக உன்னோட ட்ரீமை கண்டுக்காமல் விட்டுருவியா அப்படின்னு இவ பேசும்போது இவனுக்கு நிங்ஷி பேசினா இல்லையா, நீ அந்த ஷூட்டிங் போனதால தான் அங்கிள் இந்த நிலைமையிலே இருக்காருன்னு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. என் அங்கிளை தாண்டி எனக்கு எந்த விஷயமே பெருசு கிடையாதுங்க. ஜுவான், நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? எப்படி இந்த ஒரு கில்ட்லேயே நீ வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிற? உன் அங்கிள் உன்னை இப்படியா பார்க்க ஆசைப்படுவாருங்க. அவள்தான் அவன்கிட்ட பதிலே கிடையாது, எழுந்து போயிட்டான். இப்போ நேராக ரூம்க்கு வந்ததும் நிங்ஷி கொடுத்துட்டு போன அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறான். அதில் இவனே பண்ண ஒரு காயின் இருக்கு. ஜுவான், நீ ரொம்ப திறமையான பையன், உனக்கு பிடிச்சது எதுவோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லியிருப்பாரு. இப்போ அதை எடுத்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டே அங்கிளோட வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் லேட்டாக வரான். அப்புறம் என்ன, டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு. அங்கிள் இவங்களை பார்த்ததும், என்ன 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, எங்கே வாங்க என் சாங்கியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே அழகான பீச் எல்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே நைட்டு நம்ம ஹீரோயினும்
அவளோட திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரமா போய் தூங்குமா அப்படின்னு சொல்றாரு. இவளும் தூங்கலான்னு படுத்தா எலி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இவளும் பயந்து போய் எழுந்து இங்க இருக்குமோ அங்க இருக்குமோன்னு எல்லா பக்கம் தேடி பாக்குறான். உன்னத்தையும் காணும். கரெக்டா ஹீரோ வந்து என் அங்கிள் இதை கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது எலி சத்தத்தை கேட்டு இவ பயந்துட்டாலாம். இரு வந்துடுன்னு சொல்லிட்டு லேப்பை எடுத்துட்டு வந்து எனக்கான வேலையை நான் பாக்குறேன், நீ போய் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டான். சரின்னு நம்ம ஹீரோயினும் வந்து படுத்துக்கிட்டாலாம். ஹீரோ திரும்பி பார்க்க நல்லா தூங்கிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே நேராக அங்கிள் கிட்ட வந்து இங்கே பக்கத்தில் எந்த கடையில் எலி பாய்சன் கிடைக்கும், பாவம் யூஜி நைட்டெல்லாம் நல்லாவே தூங்கல, ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சாதான் பாவம் இனிமேலாச்சும் தூங்குவாங்க. என்னது ரேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அப்புறம் என்ன சத்தம் அங்கிள் கேட்டுகிட்டே இருந்தது. சீக்கிரமாக சொல்லுங்க போகிறேங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுல் எடுத்து கொடுக்க அதை இவ பார்த்தா அதெல்லாம் நம்புவல என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. இப்போ நேராக நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு இது சாதாரண பவுல் இல்லை, இந்த பவுல் எலிகளோட இம்மோர்டல் இருக்கிற பவுலு. நைட்டெல்லாம் நம்ம இதில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சு டோருக்கு வெளியே வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த எலியும் வீட்டுக்குள்ளேயே வராதுங்கிறாரு. ஆனால் சார் நான் இன்னும் ஒன்றும் குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு விசிரிச்சுக்கிட்டே பேசேன். ஆமாம் ஜுவான் சொன்ன மாதிரியே தான் நீயும் இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காரேன். சின்ன வயசாக இருக்கும்போது இவன் இந்த வீட்டுக்கு வரும்போது இதே மாதிரி தான் எலி சத்தம் கேட்டு இவன் தூங்கவே மாட்டானாமா. ஸோ இவனை ஏமாற்றி தைரியப்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. தென் 2 பேரும் சேர்ந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து இவங்களுக்கான பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக தேடுறதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன். அப்போது அங்கிளோட டைரி இவனுக்கு கிடைக்குது. இந்த டைரி இவன் அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அப்போது இந்த பெரிய அங்கிள் வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணும்போது தவறுதலாக இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு. பட் நம்ம இங்கே வந்ததே லக்கியாக போச்சு, ஏன்னா இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். தென் 2 பேரும் சேர்ந்து அதில் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அழகழகான நிறைய க்யூட்டான ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு. இது வந்துட்டு இவன் கனவுல பேயின்னு சொல்லிட்டு வந்து பயமுறுத்தும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வரைஞ்சி காட்டி இவனோட நைட் மேர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆக்கியிருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்லும் போதே அவன் கொஞ்சம் சேட் ஆகிட்டான். ஏன்னா இவன் அம்மா இறந்து போனப்போ இவனுக்கு அடிக்கடி இது மாதிரி கெட்ட கனவு ரொம்ப ஜாஸ்தியாக வருமாமா. ஸோ அப்படி பயந்து போய் எழுந்தப்பெல்லாம் இவன் கனவுல பார்த்த விஷயத்த சொல்லும்போது இவர் எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காரு. இது என்னோட நைட் மேர்ஸ் மட்டும் வரையது கிடையாது, என்னோட அழகான கனவு கூட அவர் வரைஞ்சு அது அவரோட ஆர்னமெண்ட்ல வந்துட்டு ஒரு டிசைனை ஆட் பண்ணிப்பாரு, இது மாதிரி எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே வரும்போது அதில் ஒரு பென் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த பெண்ணை தானே நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கடையிலேருந்து எடுத்துகிட்டு போனேன், அது இது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் அதுவே ஒரு மாதிரி பார்க்குறான். டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, வா நம்ம உள்ளே போய் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். அப்புறம் நைட்டு அந்த பவுலில் ஒரு ஃப்ரூட்டை வச்சு அதை கதவுக்கு வெளியே வச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டா. அந்த கதையை இவன் நம்பலனாலும் க்யூட்டாக அதை நம்புற மாதிரி அங்கே வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே எழுந்து வந்து பார்க்க அதில் பூ இருக்கு. அந்த எலிக்கு சாப்பாடு வச்சா இது மாதிரி பூவும் வச்சுட்டு போகும்னு அவர் சும்மா சொல்லியிருப்பாரு. இது யாரதான் வச்சிருக்காங்க, ஸோ அதை க்யூட்டாக எடுத்து பார்த்துட்டு இருக்கா. தென் அங்கே இருந்து கிளம்பியாச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் முன்னாடி நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், பட் இப்போ உன்னோட டெசிஷன் எதுவாக இருந்தாலும் நான் அதுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்பேங்கிறா. இப்போ கட் பண்ணா இவங்களோட காம்படிஷன் டே வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் தான் உள்ளே போய் அதனோட எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறான். எங்களோட ஒர்க்கோட தீம் டே ட்ரீமர். இவர் ஒரு சில்வர் ஆர்னமெண்ட் பண்ணுறவருன்னு சொல்லிக்கிட்டே அந்த பவுலோட பிக்சரை போட, என்னம்மா சில்வர் ஆர்னமெண்ட் பண்ணுறவருன்னு சொன்னேன், இது என்ன உடனில் பண்ணதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது உடனில் பண்ணியிருந்தாலும் இதை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கே புரியும்னு சொல்ல வர அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் உங்களுக்கு எலினா பயமா? நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஆனால் இந்த பவுலில் கொஞ்சம் ஃபுட்டை வச்சு வெளியே வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே நமக்கு அந்த பவுலில் ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இது கேட்குறதுக்கே காமெடியாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதில் ஃபுல்லுமே லவ் அண்ட் எமோஷன் கலந்து இருக்கு. ஒரு குழந்தையோட நைட் மேஸை எல்லாத்தையும் ஒரு அழகான ட்ரீமாக மாற்றிருக்காரு. அவர் என்னதான் ஏழையாக இருந்தாலும் அவரோட அழகான படைப்புகளை இந்த உலகத்துக்கு நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப அழகாவே அவர் பண்ண எல்லா ஓகேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி முடிக்கிறா. அதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள கூப்பிட்டு இதனோட வின்னரா இன்னொருத்தர் தான் சொல்றாங்க. பட் ஸ்பெஷல் அவார்டா நம்ம ஹீரோயினுக்கே கிடைக்குது. இப்போ வெளியே ஒன்றும் தெரியாம எல்லாரும் நின்றுட்டு இருக்கேன். சாரி என்னால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அங்கே அவனுங்களா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலனாலும் நம்ம ஸ்பெஷல் அவார்ட் வாங்கியிருக்கோம், இது மூலமாக நம்மளோட எக்ஸிபிஷனை எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. தென் அந்த கடையுமே ரீஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்கங்கிறா. கூடவே நம்மளை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்கன்ட்டா. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அப்புறம் என்ன, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நைட்டு நம்ம ஹீரோ அங்கிள் பண்ண அந்த டைரியில் உள்ள ட்ராயிங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட வந்து நிற்கும்போது இதுதான் என் அங்கிள் கடைசியாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்ச பொருள், பட் அவரால் இது பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணேன். நான் இதை உன்னோட ஸ்டோரேஜ் ரூமில் பார்த்தேன் அப்படிங்கிறா. உடனே அவனோட ரூமுக்கு வந்து அதை எடுத்து கொடுக்குறா. இவங்க எப்படியும் காம்படிஷனில் வின் பண்ணிடுவாங்கன்றதுக்காக இந்த கிஃப்டையும் பண்ணியிருக்காரு. அதை எடுக்கும்போது கீழே ஒரு பென் டிரைவ் கிடைக்குது. இப்போ அதை போட்டு பார்க்குறாங்க. அங்கிள் தான் அதில் பேசுகிறாரு, ஜுவான் நீ கண்டிப்பாக உன்னோட காம்படிஷனில் வின் பண்ணுவேன், ஏன்னா நீ அந்த அளவுக்கு உன்னோட எஃபோர்ட்டை போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கும்போது இவர் க்யூட்டாக அதை ரெக்கார்ட் பண்ணது, அப்புறம் அவன் ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் ரெக்கார்ட் பண்ணது. அண்ட் ஜுவான் கொஞ்ச நாளாக உன்னோட என்னால் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கு என்னை மன்னிச்சிடு. பட் நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்,
உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அண்ட் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டு ஒரு ட்ராஃபியை கொண்டு வந்து வைக்கும்போது அதை கூட அவர் கியூட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் கண்டிப்பாக உன்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த வீடியோவும் முடிய இங்கே நம்ம ஹீரோ அதை பார்த்து கதறி கதறி அழுவுறான். நம்ம ஹீரோயினும் அழுதுகிட்டே அவனுக்கு ஆறுதல் பண்ணுறா. தென் நம்ம ஹீரோ நேராக கடைக்கு வந்து பார்க்கும்போது அவனோட அங்கிளே அவன் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. ஜுவான், என்னப்பா சீக்கிரமா வந்துட்டேன், நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சனே, எப்படியோ வந்துட்டேன், சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக இவனுக்காக செஞ்ச அந்த கிஃப்ட்டை கொடுக்குற மாதிரி நினச்சி பார்க்குறான். அப்படியே அவரோட கை மறைய இங்கே அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே அந்த எக்ஸிபிஷனில் நம்ம ஹீரோ தான் அங்கிளை பற்றி ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறான். அவரால் தான் நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன், அவர் தான் இந்த உலகத்தை பற்றியே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. தென் இந்த ஷாப்பை நான் அவருக்காகவோ என்னோட கனவுக்காகவோ நான் ஓப்பன் பண்ணலை, இது என்னோட மெமரிஸில் எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காக தான் ரீஓப்பனே பண்ணேன். ஏன்னா எப்போவுமே அங்கிள் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். தென் இப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இது என்னோட மெமரிஸில் இருக்கணும், என் அங்கிளுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னோட அங்கிள் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கான தைரியத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இனிமேல் என்னோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு போராட போகிறேன் அப்படின்னு அவன் திரும்பவும் அந்த ஷூட்டிங் டீமில் ஜாயின் பண்ண போகிறதான் இன்டெரக்டாக சொல்கிறான். இதை கேட்டு எல்லாருக்குமே படு சந்தோஷம், நம்ம ஹீரோனுக்குமே ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்தையுமே அந்த கூட்டத்தில் ஒன்றா நின்று அந்த நிமிஷம் கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ நைட்டு நம்ம ஹீரோ அந்த போஸ்டர் முன்னாடி நின்றுக்கிட்டு நான் என் அங்கிளோட டைரியும் கண்டுபிடிச்சிட்டேன், என் அங்கிள் எனக்கு கடைசியாக கொடுத்தேன் அந்த கிஃப்டையும் கண்டுபிடிச்சிட்டேன், தென் அவர் விட்டுட்டு போனேன் அந்த வீடியோஸில் நான் எல்லாத்தையுமே இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்னதான் திரும்ப நான் அந்த கேமுக்கு போகிறனாலும் நிறைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய என்னோட ஜுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்க. இப்போ ஹீரோ எனக்காக இன்னொரு ஹெல்ப் பண்ணணும், கடையை என்னோட சேர்ந்து நீ க்ளோஸ் பண்ண வரணும்னு கூப்பிடுறான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே ரெண்டு பேரும் ஒன்றா கடைசியாக அந்த கடையை பார்த்துக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட மெமரிஸ் இங்கே இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினே ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எல்லாமே இருக்கட்டும், நம்ம புதுசாக ரெண்டு பேரும் சேர்ந்து மெமரிஸை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட இப்போது அந்த கடையோட ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பார்த்துட்டு அந்த கடையோட கீயை நிங்ஷி கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கினதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்கிளோட கல்லறைக்கு வந்து அங்கிள் எக்ஸிபிஷன் சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் கடைசியாக இவனுக்காக செஞ்சு வச்ச அந்த கிஃப்ட்டை அந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்து மாட்டிக்கிட்டு திரும்பவும் அந்த டீமில் ஜாயின் பண்ண போகிறதா நம்ம அங்கிள் கிட்ட சொல்லாமல் சொல்கிறான். அடுத்து என்ன, நேராக அந்த அகாடமிக்குள்ளே வந்தாச்சு, எனக்கு சான்ஸை மட்டும் கொடுங்க, நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதும் அவர் இதான் பண்ணிக்காமிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணியில் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ அது பக்கத்தில் போய் நிற்கும் போது கரெக்டாக ராங் ஓடி வரான். பின்னாடியே கொஞ்சம் பசங்களும் ஓடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி போன ஜுவானை இப்போ நாங்கள் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்கிறானுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடியாக அந்த ஷூட்டிங் கண்ணை கையில் எடுக்கும்போதே அவனோட அங்கிள் வந்து நிற்கிற மாதிரி இவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ சாரோ ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தேன், இவனும் டக் டக் டக்குன்னு ஷூட் பண்ணுறான். பார்த்தா எல்லாமே மிஸ் ஆகி போயிருக்கு. ஆட இந்த பையனை ஜீனியஸ்னு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்த பசங்களாம் எழுந்து போயிட்டானுங்க. இப்போ ராங் நம்ம ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அவனோட ட்ரையலை முடிச்சிட்டான், பட் நல்லா பண்ணல, நீங்கள் வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது எழுந்து ஓடிட்டா. வெளியே தான் வாங்கும் ஷாங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டயும் அந்த விஷயத்த சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினோட வந்து அந்த ரிசல்ட்டை பற்றி எதுவுமே பேசல. நார்மலான பர்சனுக்கெல்லாம் இந்த ஷூட் பண்ணுறதே தெரியாதாமாவே. அப்போது ஷூட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்ணில் என்ன மேஜிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ பாட்டுக்கு நார்மலாக பேச, நீ ஏன் என்னோட ரிசல்ட்டை பற்றி எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் ஒன்றும் பேசாமல் திரும்பி உட்காரேன். அந்த ராங் எவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் அனுப்பியிருக்கான் பாரு. நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கெல்லாம் நான் ரொம்பலாம் வீக் கிடையாது. கோச் எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாரு. அவருமே இவன் மீட் பண்ணதும் அவனை பிடிச்சி திட்ட தான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி உன்னோட டேலண்ட்டை வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நான் விட்ட பிளேஸை பிடிக்க போகிறேன். 4 வருஷம் இது தொடாமல் இருந்தாலும் என்னோட ப்ராக்டிஸால் நான் திரும்ப இது எல்லாத்தையும் கொண்டு வருவேங்கிறான். அதுக்கு கோச்சுமே இந்த 2 வார ட்ரைனிங்கில் உன்னால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணி உன்னை நீ ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிறாரு. ஸோ இப்படி நடந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்டேயும் ஹீரோ சொல்கிறான். ஸோ இனிமேல் இருந்து அவன் ட்ரைனிங் தானே பண்ண போகிறான். எல்லாமே நல்லபடியாக இப்போ ஓகே ஆகி போயிட்டுருக்கல, வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாங்கு வாங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஹாப்பியில். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் இந்த 2 வார ட்ரைனிங்கில் என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போட போகிறேன். என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் நான் அதிகப்படுத்தி ஆகணும். முன்னாடி இருந்த என்னோட ஷூட்டிங் ஸ்கில்லை திரும்ப கொண்டு வரது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் என்னோட ஃபுல் எஃபோர்ட்டை போடணுங்கிறது சொல்ல ஃபிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் பண்ண போறேன்னா கண்டிப்பா நீ நிறைய சாப்பிடணுமே. அப்போ உன்னோட கிளாஸ் ஷெடியூல் எல்லாம் கொடு, உன்னோட கிளாஸ்ல போயிட்டு இருக்க மற்ற விஷயத்துல நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா ட்ரைனிங்கை மட்டும் பண்ணுங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஷியாவை காட்டுறாங்க. அவளை நம்ம ஹீரோயினோட அண்ணன் கூப்பிட்டு அவ மூஞ்சவே பார்க்காம அவர் பாட்டுக்கு வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கலாம். ஏன் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, லாஸ்ட் டைம் எனக்கு நீங்க பெரிய வேலை கொடுத்தீங்கல்ல,
அதனால சொல்றேன், இந்த வேலையில ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா முன்னாடியே சொல்லிடுங்க, நான் அதுபடி வேலையை பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறா. இந்த ஈஸியான வேலைக்கும் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப நேரா அவர் கொடுத்த ஒர்க் வந்துட்டு இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அவர்கிட்ட மிஸ்டர் ஃபூதா என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இந்தாமா இதெல்லாம் தான் உன்னோட ஒர்க், இதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டு சிஸ்டம்ல ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டாரு. ரொம்ப நல்லாவே ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க, அண்ணனும் பார்த்துட்டு போறாரு. இதுல இவ மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க, சிஸ்டம்ல நீ இதை அப்டேட் பண்ணி வச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்பியோட டின்னரை எல்லாம் இவ வாங்கிட்டு வந்துட்டாலாம். தென் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட, என்னடி இவ்வளோ சந்தோஷமா இருக்க, உன்னோட பாஸ் உன்னை லவ் பண்ணிக்கிது ஆரம்பிச்சிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்படி எல்லாம் பேசுறது ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன்னு சொல்லிட்டு அவ இந்த மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிச்சால, அதுக்கு அவங்க பிரைஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட பிசிக்ஸ் கிளாஸை இவ தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்போ அவ ஃப்ரெண்டு, அவன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா உனக்கு அவன் ஃபோன் வேணும்ல அப்படின்னு சொன்னதும், நான் நாளைக்கு போய் வாங்கிப்பேன் அப்படிங்கிறா. இங்கே பாருமா, பாய்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் நேரத்துலையே அவனோட ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் இன்னைக்கு தான். ஸோ உனக்கு என்கரேஜாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சர்ப்ரைஸாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட ஃபோன் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டதும் கொடுத்துட்டான். பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்க அவன் சொல்ல வரதுக்குள்ளேயே பாய்ஸ்க்கெல்லாம் நிறைய சீக்ரெட் இருக்குமாமா, அது எனக்கும் புரியுது, ஏதாச்சும் இருந்தால் டெலிட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கொடு அப்படிங்கிறா. அவனோ பாஸ்வேர்டு சொல்லிட்டு, என்னோட ஃபோனை நீயே செக் பண்ணி பார்த்துக்கோ, நோ ப்ராப்ளம்ங்கிறான். பாஸ்வேர்டும் இவங்க ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அந்த டேட் தான். உன் ஃபோனை செக் பண்ணுறதுக்காக நான் வாங்கல, உன்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வாங்குறேன். அப்போ தானே நீ ட்ரைனிங் பண்ணாலுமே உன்னோட அட்டண்டன்ஸ் உனக்கு கிடைக்குங்கிறா. ரொம்பவே தேங்க்யூன்னு ஹீரோ சொல்ல அவளும் கிளம்புறா. தென் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்க, இவங்க ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த எல்லா ஃபோட்டோஸையும் வச்சு க்யூட்டாக வீடியோலாம் எடிட் பண்ணியிருக்கவும் இவளும் ஹெட்செட்டை போட்டு அதை க்யூட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. தென் அப்படியே கிளாஸையும் பார்க்க இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. பிசிக்கல் டெஸ்ட்காக புது கோச்சே வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ இந்த பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், அப்பதான் அடுத்தடுத்த லெவலுக்கு அவனால உள்ளே போக முடியும். ஸோ இந்த பொசிஷன்லயே ரொம்ப நேரம் நிற்கவும் வேர்த்து பாட்டுக்கு ஒடிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு நிற்க 2 நிமிஷம் 33 செகண்ட் மட்டும் தான் நின்றுருக்கான். தென் மாறி மாறி இப்படி பண்றதுல 22 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கான். கோச் இதெல்லாம் பார்த்துட்டு அவனோட பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் ஓகே தான், ஆனால் அவனோட ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து சரியில்லை, ரொம்பவே மோசமாக இருக்குன்ட்டாரு. இது கேட்டு இவனோட கோச் என்னன்ட்டாருன்னா, உனக்கு ஷோல்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது, பாடி ஸ்டெபிலிட்டியும் கிடையாது, அதனால இவரு உன்னை கிவ் அப் பண்ண சொல்றாருன்ட்டாரு. நான் எப்போ சார் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த சார் கேட்க, என்ன கிவ் அப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் சத்தம் போடுறாரு. 2 வாரம் தான் டைம், இதுக்குள்ள எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா போட்டி கட்டி வீட்டுக்கு நடக்க வேண்டியதான் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டு திரும்பவும் நம்ம ஹீரோ மாங்கன்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்படியே 14 மணி நேரம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாதான் இவனால சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கறத சொல்ல, அவர் அந்த ரிசல்ட்டை தூக்கி போட்டு என்ன வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பட்டு கத்திட்டு கிடக்கான். இது போல எல்லாம் சொன்னாதான் நம்ம ஹீரோ இப்படி நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்படி சொல்றாரு. இப்படி செஞ்சு ஒரு கடத்துல சுத்தமா முடியாம போயிட ராங் வந்து தண்ணியை கொடுத்துட்டு யூஜி வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை கொடுக்க, எடுத்து பார்த்தா இவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதை அவளோட அக்கௌண்ட்ல போஸ்ட் போட்டு சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிருக்கா. இவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போட்டோவை எடுத்து போஸ்ட் போட்டு ராங் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போ நம்மளுக்கு இதை பார்த்ததும் எனர்ஜி ஏறிடுச்சு, திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பக்கம் ஷியாவை காட்டுறாங்க. ஒரு மிஸ்டேக் பண்ணதா சொன்னா இல்லையா, அந்த மிஸ்டேக் பண்ணவர் இவளை கூப்பிட்டு, இந்த ஃபீல்டில் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம், நீங்க புதுசுங்காட்டி உனக்கு இதெல்லாம் தெரியலமா, ஸோ நான் பண்ண மிஸ்டேக் எல்லாம் நீ மறந்துட்டு திரும்பவும் எந்த தப்பும் இல்லாதது மாதிரி நீ வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்பை கொடுக்குறாரு. ஆனா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேச, கரெக்டா அண்ணன் வெளியே நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. உள்ள இருக்காந்தாலும் லேப்பு தள்ளி சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. இப்போ டக்குன்னு அண்ணா உள்ள வந்து, இன்னைக்கு உன்னோட ஷிஃப்டே கிடையாது, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சார் நான் தான் அவளை இன்னைக்கு வர சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேண்டி இருந்தது, அதான் கூப்பிட்டாங்கவும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசா வந்த பொண்ணை ஹெல்ப்புக்காக கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு அப்படி யாராச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, புதுசா இன்னொரு ஸ்டாஃபையும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா இந்த பொண்ணு எனக்காக மட்டும் தான் வேலை செய்வா. ஸோ இனிமேல் இவளோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷியாவை பார்த்து, என்ன நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, கிளாஸ்க்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சரி நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ஓடிட்டா. தென் அண்ணனை மீட் பண்ணி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அட்வைஸை போட்டு விட்டுட்டு, மற்ற ஓகேலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா சாங்குவாங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டு, இன்னும் 10 நாள் ட்ரைனிங் தான் இருக்கு ஹீரோக்கு. ஸோ அவனுக்கே தெரியாம ஃபுட்டை வச்சுட்டு போறது. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் குறைய நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல இடையில ட்ரிங்க் வேற வச்சுட்டு போறாங்க. ஸோ இப்படிதான் எக்ஸசைஸ் பண்றது, ஓடுறது, புஷ்அப் எடுக்கிறது, திரும்ப ஓடுறதுன்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் ட்ரைனிங்கையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவுக்கு ரேபிட் ஃபயர் நடக்க போகுது. அதுக்காக சாங் வாங் நம்ம ஹீரோயின் ரேங்க் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவும்
அவனோட காம்படிட் பண்ண போறவங்களும் வராங்க. தென் நம்ம ஹீரோவும் ஷூட் பண்ண ஆரம்பிக்க அவனது மெயின் சர்க்கிளில் படாம அடுத்து உள்ள சர்க்கிளில் தான் ஃபுல்லுமே பட்டிருக்கு. ஸோ அதனால நம்ம ஹீரோ 4 பாயிண்ட்ஸும் அவன் கூட நின்றுட்டு இருக்கவன் 5 பாயிண்ட்ஸும் எடுக்கிறான். அடுத்த ரவுண்ட்ல நம்ம ஹீரோ 3 பாயிண்ட்ஸும் அவன் 4 பாயிண்ட்ஸும் எடுக்கிறான். அடுத்த ஃபைனல் ரவுண்ட் வரும்போது கோச்சே அவனை வேணா நீ போய்க்கோ, இது ட்ரையல் பார்க்கறதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ 5 பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும். வாங்கு சாங்கெல்லாம் கையும் பிடிச்சிட்டு வெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அடுத்தடுத்து ஷூட் பண்ண எல்லாரும் அப்படியே வாயை பொழுந்துட்டு மேலே அந்த பாயிண்ட் டேபிள தான் பார்க்குறாங்க. ஸோ எப்படியோ நம்ம ஹீரோ 5 பாயிண்ட் எடுத்து அந்த கேமில் வின் பண்ணிட்டான். ஸோ இவ்வளோ நாள் கஷ்டப்படி எப்படியோ அதில் செலக்ட் ஆகிட்டான். எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. தென் அவளை ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்து விட அவள் ஓடி வந்து எப்படியோ ஷூட்டிங் டீமில் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறா. நீ மட்டும் என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்ணலனா என்னால் வந்திருக்கவே முடியாதுங்கிறது ஹீரோ சொல்ல, நீ உன்னோட ட்ரீமை சேஸ் பண்ணி ஓடு, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அழகா அவனுக்கு ஒரு கேஸை போட்டு உள்ள ஓடுறா. இந்த பக்கம் நம்ம ஷியா நேராக அண்ணனை மீட் பண்ணி நான் குவிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூங்கிறா. நீ ஃபர்ஸ்ட் டே வந்ததை வச்சு பார்க்கும்போது இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், ஃப்யூச்சரில் வரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வான்னு சொல்கிறாரு. அப்படின்னா எனக்கு படிப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீங்கள் எனக்கு சொல்லித் தருவீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அஃப்கோர்ஸ் உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, மிஸ்டர் ஃபோ நீங்கள் கூட க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ஷூட்டிங் டீமில் ஜாயின் பண்ணியாச்சு. எங்கேயே நீ ஸ்டே பண்ணிக்கோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கோட டெஸ்ட் 1 நிமிஷத்துக்கு அவங்களோட கன்னை லிஃப்ட் பண்ணணும். எல்லாரும் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க கையெல்லாம் நடுங்குது. ஒரு வழி அதை முடிச்சதும் மற்ற எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கை கொடுத்து அனுப்பிட்டு நம்ம ஹீரோவை மட்டும் திரும்ப பண்ணுங்கிறாரு. போன மேட்ச்ல நம்ம ஹீரோ கூட போட்டி போட்டான் இல்லையா, அந்த பையனுமே இந்த இடத்துல ஒரு கேப்டன் மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கான், கோச்சுக்கு கீழே. ஸோ அந்த பையன் கிட்ட இன்னொரு பையன் வந்து, கேப்டன் என்ன கேப்டன் நம்ம கோச் இப்படிலாம் பண்றாரு, பேசிக் ட்ரைனிங்லேயே சும்மா ஏதோ பாஸ் ஆனவன எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு, அப்போ போக போக அடுத்த மேட்ச்லாம் இப்படிதான் போகும் போலி அப்படிங்கிற மாதிரி பேச அவன் ஒரு மருதான் முறைக்கிறான். போய் உன்னோட ட்ரைனிங்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவுக்கு அந்த 1 நிமிஷம் லிஃப்ட் பண்ணோம் இல்லையா கையை, அந்த ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. அதை முடிச்சதும் அவர் பார்த்துட்டு அவன் இதுலலாம் பாஸ் ஆகிட்டா அப்படின்றது சொல்லவும், இப்போ அவர் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து இதில் மொத்தம் 5 புல்லட்ஸ் இருக்கு, இதை எப்போ நீ 4 செகண்டில் கரெக்டாக ஷூட் பண்ணி முடிக்கிறியோ அப்போ என்னை வந்து பாரு, அது முடியாத வரைக்கும் இங்கேயே நின்று இந்த கன்னை லிஃப்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுங்கிறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே நேரத்துலேயே வந்து இப்போ அவன் ஷூட் பண்ண ஆரம்பிக்க லைனாக ஒவ்வொரு புல்லட்டும் போய் கரெக்டாக சென்டர்லேயே பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்குது. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போல. ஸோ அந்த கோச் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, நீ இந்த 5 புல்லட்டையும் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே 8 செகண்ட் ஆகிடுது, ஸோ எய்ம் பண்ணுறதுக்கே நீ 3 செகண்டை வேஸ்ட் பண்ணுற, இப்படியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, உன்கிட்ட வெறும் 6 வாரம் தான் இருக்குங்கிறாரு. அப்போ கரெக்டாக கேப்டன் ஒரு பையன் பேசினா இல்லையா, அவன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ரியல் கன் கொடுங்க, நான் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணு, அதுக்கப்புறமா ரியல் கனுக்கு வருவியாமா, இதவே நீ பண்ணி முடிக்காம ரியல் கன் தொட்டு மட்டும் என்ன பண்ணிட்டு போற அப்படிங்கிற மாதிரி சார் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இதை கேட்ட அந்த பையன் ஓடி வந்து வெளியே அந்த ஜுவான் ரியல் கன்னை தொட்டு கூட பார்க்காம வெறும் மாடல் கன்னை யூஸ் பண்ணியே இது வரைக்கும் வந்திருக்கான், அவனுக்கு எப்படி கோச் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்டுருக்கும் போது அங்கே இருக்க ராங் தான் அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ராங் வந்து ரியல் கன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல உன்னோட பெஸ்ட்டை போட்டு நீ பண்ணுன்னு சொல்லி பேசும்போதே கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டாளா, கோச் இனிமேல் என்ன இங்கே தான் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹாஸ்டலுக்கு வந்துட்டான். அவனோட ரூம்மேட்டா கூட அந்த கேப்டன் பையனும் இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு போயிருப்பா, சிச்சுவேஷன் டைமிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை திரும்ப கொண்டு வந்துட்டாளா, என்னடி கொண்டு போனதை திரும்ப கொண்டு வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஷியா ஒரு அட்வைஸ் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ண அவர் டக்குன்னு கால் பண்ணதும் சந்தோஷமா வெளியே போய் நின்று பேசிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறா. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்டனுக்கு அவன் ஷூட் பண்ணதுல 9.7 தான் கிடைச்சிருக்கு. பட் நம்ம ஹீரோ 9.8 எடுத்திருக்கான். ஸோ இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்கிறது. தென் நைட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். இவனுக்காக நோட்ஸ் எடுத்திருப்பா இல்லையா, அது எல்லாம் கொடுக்கும்போது எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியட்டும், நான் உன் கூட நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சரியாங்கிறான். அதுக்கப்புறம் இப்படியே இவளோட எக்ஸாம்ஸ் முடிய எலக்டிவ் பேப்பர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல, இதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவோட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்ததால இவளால் இந்த கோர்ஸோட கிளாஸ் அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுங்கிறது சொல்ல, பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் செமஸ்டர்ல கூட சேர்ந்து மார்க் எடுத்துப்பியாமான்னு சொல்லிட்டு நியூ இயர் ஹாலிடேஸ் எல்லாம் வரப்போகுது, ஜுவானோ நீயும் என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியா கேட்க, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட கோச் மார்ச்ல உங்களுக்கு நேஷனல் கேம் வரப்போகுது, ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் டைம் கிடையாது, அதனால உங்களுக்கு யாருக்குமே நான் லீவ் கொடுக்க போறதில்ல, ட்ரைனிங்கை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, வேணும்னா ஆளுக்கு ஒரு நாள் வேணா லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்ல, நேரா நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ இந்த நிலைமையில இருந்துட்டு உனக்கு லீவ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சார் கேட்க, வராத நாளுக்கும் சேர்த்தே நான் டபுளா ட்ரைனிங் பண்ணிடுறேன், பட் எனக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு கோச் ஓகே சொன்னதும் நான் அந்த 5 ஷூட்டை பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறான். அவரும் இப்போ ரெடி அப்படிங்கறத சொன்னதும் டக்குன்னு ஷூட் பண்ணி முடிச்சிடுறான். பட் ஆனா அவனுக்கு கிடைக்கிறது 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மூஞ்சி வாடி போய் சாரிங்க நீ போல அப்படிங்கிறாரு. தென்
நீ நாளையிலேருந்து உன்னோட மெயின் ப்ராக்டிஸையும் ஆரம்பிக்கலாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் உன்னை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ இப்போ பண்ண அந்த 3 ஷூட் செம்ம சூப்பர். பட் நீ இன்னுமே உன்னோட பாஸ்ட்லேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். அது உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கையே இருக்குது உன்னால் அதுலேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ உன்னோட பெஸ்ட்டை போடு, கண்டிப்பாக உன்னை பார்த்து எல்லாருமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ண, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொண்டு வந்த கிஃப்ட்டை இப்போ தான் கொடுக்குறா. அதில் இவனுக்காக ஷூட்டிங் இயர்ஃபோன்ஸாக கொடுத்துருக்கா. தென் இவன் மெயின் ட்ரைனிங்கில் போக போகிறதையும் இன்னைக்கு லீவ் கிடச்சிருக்கிறதையும் சொல்லிட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் உன் கூட வர தயாருங்கிறா. அப்போ ஓகே கண்ணு மூடுன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அதில் ஒவ்வொரு பிளேஸும் வந்துட்டு போவ இவ டக்குன்னு ஒன்று ஸ்டாப் பண்ண, இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சாங்கு காட்ட, அவன் அக்ரிகல்ச்சர் தான் படிச்சுட்டு இருக்கான். அவன் செடியெல்லாம் வச்சுட்டு போயிருப்பான் போல. என்ன எல்லாம் நாசமாய் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாலும் இவனை ஒரு கோழி தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்க அதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அது அந்த பக்கமா மேய்ஞ்சிட்டு இருக்கு. செம்ம வெறியோட கத்திட்டு அதை தோர்த்த ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு எப்படியோ அதை கூடுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு இந்த பக்கமா திரும்ப அவன் வச்ச தக்காளி செடி எல்லாம் நாசமாய் கிடக்கு. என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு திரும்ப அதுக்கெல்லாம் உயிர் கொடுக்குற மாதிரி எடுத்து நட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ரூஹி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப பரவாயில்ல போலயே, நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிய அப்படிங்கறதெல்லாம் கேட்கவும் இவனுக்கு அவகிட்ட இருந்து வந்த மெசேஜை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். தென் அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினும் அங்கே போறதுக்காக டிக்கெட்ஸ் போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ரூஹியுமே அவளோட ஊருக்கு போறதுக்காக ட்ரெயின் டிக்கெட்ஸ் போட ட்ரை பண்றா, கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ சாங் கால் பண்ணி, நான் உனக்கு அங்கே போறதுக்காக டிக்கெட்ஸ் புக் பண்ணி தரேன். அப்புறம் உன் ஊரை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, லீவுக்கு நாங்க வந்தேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சுத்தி பார்க்கலாம் சரியா அப்படின்ட்டு. அப்புறம் வச்சு தக்காளி செடி வந்து பார்க்க அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அவளை மீட் பண்ணி இவன் வளர்த்த அந்த செடி இருந்து வந்த அந்த தக்காளியை கொடுக்க அவ சாப்பிட்டு சூப்பரா இருக்குங்கிறா. நீ முன்னாடி சொல்லியிருந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணேன். அப்புறம் எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப்புமே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தக்காளி செடியவே கையோட தூக்கிட்டு வந்திருக்கான். ஸோ இனிமேல் இதை நீ எனக்காக பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு கொடுக்க, அவளுமே அதை வாங்கி வச்சுக்கிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே இவங்க 2 பேரில் பிக்கப் ஆகிற மாதிரி காட்டிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கப்பலே ஆகியாச்சு. கப்பல் ஃபோட்டோவை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க குரூப்ல வாங்க ஒருத்தர் தானே சிங்கிள் ஆயிட்டான், ஸோ அவன் தான் கத்திக்கிட்டு கிடக்கான். அப்புறம் அவனே எல்லாம் கலாச்சி முடிச்சுட்டு சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக கிளம்பும் போது கரெக்டாக நம்ம ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அப்புறம் மூஞ்சியெல்லாம் சோகம் ஆயிடுச்சு. போர்டிங் டைம் வேற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க, ஆக்சுவலாக அவங்க அம்மா தான் கால் பண்ணி சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. நானே அவங்க கூப்பிடுவாங்கன்னு எதிரே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதோ, இதுக்கும் கவலைப்படாத, போயிட்டு வா நம்ம வேற பக்கம் போய்க்கலாங்கிறான். அப்புறம் நீயும் ட்ரைனிங் சொல்லிட்டு என்ன மறந்துடக்கூடாது சரியா நீ சொல்லும் போது அவன் இந்த டைம் கொஞ்சம் உஷாரா உன்னோட வீட்டு நம்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஏன்னா போன டைம் அவங்க அம்மா போனை பிடிங்க வச்சுட்டு பேச முடிட்டாங்க, அதனால தான். ஸோ நம்ம ஹீரோயினும் நம்பரை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கிளம்பும்போது ஹீரோ கூப்பிட்டு கடைசியாக ஒரு ஹக்கை கொடுத்துட்டு அவளையும் அனுப்பி வைக்கிறான். தென் ட்ராவல் பண்ணி நம்ம ஹீரோயினும் நைட் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. வந்து அவங்க அம்மா பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கிளாஸ் அட்டன் பண்ணல, அவ்வளோதான், நெக்ஸ்ட் செமஸ்டரில் எடுத்துருவாங்க. அந்த காலேஜுக்கு போய் சேரும்போது என்ன சொல்லிட்டு போனேன்னு ஞாபகம் இருக்கா? இதுதான் நீ உன்னோட வார்த்தையை காப்பாற்றுற விதமான்னு சொல்லிட்டு பேச கரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. டக்குன்னு பிடிங்கி வச்சுக்கிட்டு, ஜுவானா இவன் தான் உன்னோட ஸ்கூலில் டெஸ்க்மெண்ட்டாக இருந்தான், பார்த்தேன் நியூ இயர் அன்னைக்கு கூட அவன் தான் உன்னை விட்டுட்டு போனான், நீ என்ன அவனை டேட் பண்ணுறியா? அப்போது இதனால தான் உன்னோட கிரேடெல்லாம் கம்மியாயிருக்கு. அப்போது இவனுக்காக தான் நீ அவ்வளோ சீக்கிரமாக அங்கே போய் ஆகணும்னு ஒத்த காலில் நின்னும் போயிருக்க. ஆமாம், நான் ஜுவானை டேட் பண்ணுறேன், ஆனால் என்னோட கிரேட் கம்மியானதுக்கு அவன் காரணம் கிடையாது, அது நானாகவே பண்ணிக்கிட்ட விஷயம்தான். உடனே அம்மா உன்னோட காலேஜெல்லாம் விசாரிச்சு பார்த்தாச்சு, ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமாம்மா. ஸோ நீயும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல ஃபாரின்கெல்லாம் போக முடியாதுன்னு கத்த, அவங்க அம்மா போய் ஆகணும் தான் சொல்லுது. நீங்கள் எப்போவுமே என்னை இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்போச்சும் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்கவும், உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? கொடுத்ததுனால தானே உன்னை நான் அங்கே போகவே விட்டேன். ஆனால் நீ உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றிருக்கியா? எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ அங்கே போய் தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, ரூமுக்கு போட்டாங்க. அப்போ நீங்கள் இதுக்காக தான் என்னை திரும்ப வர சொன்னீங்களா? அப்பா கூட நான் திரும்ப வந்த விஷயம் தெரிஞ்சு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒன்றா சாப்பிட்டோம். நீங்கள் கொடுத்துட்டு போன இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. இத்தனை நாளும் நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் என்னை ஒரு ரோபோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன். நான் அப்ராடுக்கு போக மாட்டேன். அந்த விஷயத்த இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு ஃபோனை எடுக்க அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. சண்டை படத்தில் ஃபோன் அந்த பக்கமாக விழுந்ததும் இப்போ வேகமாக அந்த ஃபோனையும் பேக்கையும் எடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்போ வெளியே தனியாக நடந்து வந்துக்கிட்டே அழுதுகிட்டே ஹீரோ பண்ண மெசேஜ் எடுத்து பார்க்குறா. இந்த பக்கம் அம்மா அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவ கூட சின்ன வயசாக இருக்கும்போது ஹாப்பியாக இருந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டேப்லெட்டை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. இது ஒரு ஸ்டொமக் பெயின் மாதிரி தான் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட, ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ்க்கு ரிப்ளை வரல இல்லையா, திரும்ப கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் எதுவுமே பேசாம
அவன்கிட்ட வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து திரும்பவே வந்துட்டா நைட்டோட நைட்டா. அப்புறம் நேராக நம்ம ஹீரோ ரூம்க்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் ஃப்ரெஷ்அப் ஆகி உட்காந்ததும் அவளுக்காக ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி விடுறான். அப்புறம் அவளை தொட்டு பார்த்துட்டு என்ன ஃபீவர் அடிக்குதா அப்படிங்கிறது கேட்கவும், உன் வீட்டில் ஃபீவருக்கு மெடிசன் எடுத்து தான் கூட போட்டு தூங்கினா எனக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் மெடிசன் எடுத்து கொடுக்க அவளும் போட்டுக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு அவளும் படுத்துக்கிட்டா. அவள் தூங்குறத எதுவுமே பேசாம ஹீரோவும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் எழுந்திருக்கேன். ஹீரோ கிட்ட வந்துட்டு கண்ணத்துலேயே ஃபீவர் இருக்கா இல்லையான்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ ஃபீவர் நல்லாவே கம்மியாயிடுச்சு, மெடிசன் இன்னொரு டைம் போட்டுட்டு நல்லா தூங்கணும் சரியான்னு சொல்லிட்டு மெடிசன் கொடுக்குறான். நேற்று நைட் ஃபுல்லாக நீ நல்லாவே தூங்கல, இன்னைக்கு லீவ் எடுத்துக்க போறியா என்ன அப்படிங்கிறது கேட்கவும், கண்டிப்பாக முடியாது, நேஷ்னல் கேம் கிட்ட வரப்போகுது, நான் கண்டிப்பாக ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், நீ வீட்டில் ரெஸ்ட்டு, நான் போய் ட்ரைனிங் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறான். இப்போ நிங்ஷியை காட்ட ஸ்பெஷல் அவார்டு வாங்கினாங்க இல்லையா நம்ம ஹீரோயின் டீம் எல்லாரும் சேர்ந்து நம்ம அங்கிளோட எக்ஸிபிஷனில், அந்த ஒரு அவார்டு தான் அவன் வந்துட்டு மேலே மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட பாவம் ட்ரைனிங் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். ஏன் லேட்டாக வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஃபைனல் கிட்ட வரப்போது என்ன இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு டைம் மட்டும் நீ லேட்டாக வந்தனா நான் காரணத்தெல்லாம் கேட்க மாட்டேன், டைரெக்டாக நீ டிஸ்குவாலிஃபை ஆகிடுவேங்கவும் அவனும் ஓகே சொல்லிட்டானா 10 ரவுண்ட் ஓடு போ அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு. பாவம் நம்ம ஹீரோவும் ஓடிட்டு இருக்கான். இதை நிங்ஷி வந்து பார்த்துட்டு இருக்கேன். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் கேட்குறான். இங்கே பார்க்க நல்லா இருக்கேன்ட்டு வந்தேன், ஆனால் நீ என்னோட மாஸ்டருக்கு என்ன பண்ணாங்கிறதையே மறந்துட்டு எவ்வளோ சந்தோஷமா மறுபடியும் ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டேங்கிறான். இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் சொல்லாமல் போயிட்டேன்னா நீ மறந்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதாமா, அதனால தான் வந்தேங்கிறான். அவன் என் வேலையை பார்த்துக்க எனக்கு தெரியும், தேவையில்லாம நீ என் வேலையில குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டான். இங்க நிங்ஷோ செம்ம காண்டில் நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷியாவை காட்டுறாங்க. அவளோட கிளாஸ் டீச்சர் கூப்பிட்டு உன்னோட பேப்பரை பார்த்துமா, நீ சூப்பரான டாப்பிக்கை செலக்ட் பண்ணியிருக்க, அதனால ஃப்ரெஷ்மேன் கப் பேப்பர் காம்படிஷனுக்கு நீ கண்டிப்பாக கலந்துக்கணும், உன்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கு, ஸோ இந்த செமஸ்டர் முடியறதுக்குள்ளேயே அந்த காம்படிஷனுக்கான பேப்பரை சப்மிட் பண்ண பாருங்கிறாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு ஏதோ டவுட் வந்துச்சு போல. ஸோ உடனே அண்ணனுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணி நான் இது போல் காலேஜ் எஸ்ஏ காம்படிஷனில் வந்து கலந்துருக்கேன், இந்த டாப்பிக்கில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உனக்கே கஷ்டமாக இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் இதுக்காக நீ அதை சூஸ் பண்ண, நீ தான் உன் வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, போடா நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இவளும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அது ரிலேட்டடான நிறையா புக்ஸை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஒன்றும் தெரியுற மாதிரி தெரியல. ஸோ பார்க்குற வேற பார்த்துட்டு இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு எழுந்து போகிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எழுந்து பார்க்க ஸ்டிக்கி நோட்டில் உனக்கு சூப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஊற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. அப்புறம் அப்படியே அவனோட புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு நோட் கீழே விழுந்துடுச்சு. அதில் எடுத்து பார்க்குறான், இவனோட ஊர்லேருந்து நம்ம ஹீரோயினோட ஊருக்கு போகிறதுக்கான நிறைய டிக்கெட்ஸை வச்சிருக்கான். அதை ஸ்டிக்கெல்லாம் பண்ணி இவ்வளோ டிராயிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கவும் இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கரெக்டாக ட்ரைனிங்கை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் வரேன், இவளுக்கு கண்ணில் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நீ என்னை பார்க்க நிறைய டைம் அங்கே வந்தியா அப்படிங்கிறது கேட்கவும், ஆமாம் நீ டக்குன்னு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போயிட்டேன், அதுக்கப்புறமா நம்ம டீச்சர் கிட்ட கேட்கும்போது நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒருவேளை நான் திரும்பியே வர மாட்டேன் நீ பயந்து போயிட்டே என்ன அப்படின்றது கேட்கவும், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு, நீயா திரும்ப வரணுங்கிறதுக்காக தான் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று நைட்டு என்னதான் ஆச்சுங்கிறது என்கிட்ட சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நடக்கல, டிவி ட்ராமாலெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி தான் ஏம்மா என்னை பிடிச்சி திட்டிக்கிட்டே கிடந்தாங்க, அவங்க சொல்கிறதான் நான் கேட்கணுமாமா, அவங்க என்னவாகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாக தானே ஆகணுமாமா, ஆனால் எனக்கு என் வாழ்க்கை இப்படி தான் வாழணுன்ற ஆசையோடு இருக்கேன், அதனால தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது எல்லாம் இந்த மாதிரி ஆகுது, இப்படியே தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பும் போயிட்டுருக்கு, இதை சேஞ்ச் பண்ணணும் தான் நானும் ஆசைப்பட்றேன், அதுபடி தான் என்னோட விருப்பப்படியே நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் என் அம்மா ஒத்துக்கிட்டு தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஆனால் இந்த டைம் மீட் பண்ணும்போது தான் தெரியுது என் அம்மா சுத்தமாகவே மாறல, நான் எதில் பெஸ்ட்டுங்கிறத அவங்க பார்க்கல, என்னை ஒரு பப்பட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணதும் ஹீரோ பிடிச்சி சாச்சிக்கிட்டு, இப்போ நான் உன் கூட இருக்கேன், ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் உன் கூட சேர்ந்தே நம்ம 2 பேரும் ஃபேஸ் பண்ணுவோங்கிறா. தென் அவளையும் கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிறான். இப்போ இந்த பக்கம் ஷியா அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டாலாம். அண்ணன் இவளை பார்த்ததும் அப்படியே தெரியாத மாதிரியே போகிறாரு. இவ பின்னாடியே ஓடி வந்து மிஸ்டர் ஃபோ என்ன நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ இதுக்காக நீங்கள் வந்திருக்கேன் அண்ணன் கேட்கவும், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல என்னோட தீசஸ்க்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு, எனக்கு தெரிஞ்ச ஒரே நாலேஜபிள் பர்சன் நீங்கள் தான், அதுவும் ஹெல்ப்பும் பண்ணுவீங்க, நான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவேங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் தான் ஆல்ரெடி ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னதும், இப்படி நேராக வந்து பார்த்து சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்தேன், நீங்களும் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இதாங்க இந்த தண்ணி குடிக்க நல்லா இருக்கும்னு கொடுக்குறா. அதை வாங்கவே இவருக்கு கால் வந்துடுச்சா. சரி நான் போக வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் ட்ரைனிங் பண்ணுற இடத்துல காட்டுறாங்க. நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா,
உங்கள 3 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. ஸோ இன்னும் 2 நாள் காம்படிஷன் நடக்க போகுது. உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதுல குவாலிஃபை ஆக முடியும்னு சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பர்சனை அனுப்பி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன என் அம்மா சொன்னதால நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கவும், நீ திடீர்னு அங்கிருந்து வந்துட்டலமா, ஸோ அவங்க கவலைப்பட்டு தான் என்ன பார்த்துட்டு வர சொன்னாங்க. உனக்கு இன்னும் லீவும் முடியல இல்லையா, நீ ஏன் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்ல எனக்கு இங்க வேலை இருக்கு. அப்புறம் முக்கியமா என் அம்மாட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுங்க, நான் இன்னும் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, பெரிய பொண்ணு ஆகிட்டேன், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம்க்கு சீக்கிரமா வந்துட்டு சர்ஜரி பண்ணணுங்கிறத சொல்றாங்க. இந்த பக்கம் அண்ணனை காட்ட அவர் நல்லா குடிச்சிட்டு போற போல நைட்டே ஆயிடுச்சு. லைட்டா தள்ளாடின மாதிரி வருவோம். அப்ப வரைக்கும் நம்ம சியா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் சின்சியரா தானே இருக்கேன், பாருங்க நீங்க காலையில என்கிட்ட சொல்லிட்டு போனது, உங்களுக்காக நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்களங்கிற மாதிரி கேட்க, ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்காக இவ்வளவு குடிச்சிங்க அப்படிங்கறது இவ கேட்கவும், நான் ஒன்னும் அவ்வளோ குடிக்கலையே, ட்ரிங்க் பண்ணா டிரைவ் பண்ணக்கூடாது, டிரைவ் பண்ணுறேன்னா ட்ரிங்க் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஸோ நான் இந்த லாவையெல்லாம் பிரேக் பண்ணவே மாட்டேங்கிறத சொல்ல இவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளே மெல்லமாக கூட்டிட்டு வர அவர் கம்பத்தில் அடிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி கேபு பிடிச்சாதான் அனுப்பிடுவோன்னு சொல்லிட்டு கேபு பார்க்க போனா இவர் காணோம். என்னடான்னு பார்த்தா கீழே உட்காந்துட்டு இருக்காரு. டக்குன்னு எழுந்து இதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதே தான் நோண்டி விளையாடுறதுக்கு கட்டை போட்டு வச்சிருப்பாங்க போல. இப்போ பாருன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அவர் பாட்டுக்கு குதிக்க ஆரம்பிச்சு பாவம் விழுந்தெல்லாம் எந்திரிச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் விடாம திரும்ப திரும்ப நோண்டி அடிக்க இதை பார்த்து நம்ம சியாதா செம்ம சிரிச்சிட்டு இருக்கா. இவர் வேற நான் யாருன்னு தெரியும்ல, நான் தான் லீகல் கிங் அப்படி இப்படின்ட்டெல்லாம் வசனத்தை பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா கூச்சிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ போனும் கையுமா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஆளு எழுந்தே பாக்குறாரு. போன் எடுத்து பார்த்ததும் இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, அந்த வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ நேற்று இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உடனே லைப்ரரியில் வந்துட்டு இருக்க ஷியாக்கு கால் பண்ணி, ஒருத்தர் பெர்மிஷன் இல்லாம இப்படி வீடியோ எடுக்கிறது தப்பு, இப்பவே நீ டெலீட் பண்றியா இல்ல நான் அதுக்கு கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு கேட்க, நான் டெலீட் பண்ணிடுவேன், ஆனா நீங்க எனக்கு என்னோட தீசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. இதெல்லாம் த்ரெட்டனிங் தெரியுமா அப்படின்னு இவர் பேச, பாருங்க ஆல்ரெடி நம்ம 2 பேரும் குரூப்பா ஒர்க் செஞ்சிருக்கோம், அதனால நீங்க எனக்கு இதுல சீக்கிரமா ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேங்கிறா. சரி டாபிக் அனுப்பிவிடுன்னு அண்ணனும் ஒத்துக்கிட்டாரு. இந்த பக்கத்துல ட்ரைனிங் அகாடமியை காட்ட ஏதோ ரேங்க் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க போல இவங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு. அதுல நம்ம 68th பிளேஸ்ல ஹீரோ இருக்கான். ஸோ இதை பார்த்து கொஞ்சம் அப்செட்டாக நம்ம ஹீரோ கிளம்பிட்டேன். ராங் வந்து இதை பார்த்துட்டு கண்டிப்பா ஹீரோ தான் வின் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பேசினதும், ஆமாமா கண்டிப்பா ஹீரோ வின் பண்ணுவான், அவனுக்கு என்ன இன்னும் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தா சூப்பரா வின் பண்ணிடுவான், ஆனா செலக்ஷன் காம்படிஷன் நாளைக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதும் இதெல்லாம் சும்மா போட்டிருக்காங்க. ஆன் தி ஸ்பாட்ல எல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஜுவான் டாப் 3ல வந்து செலக்ட் ஆகதான் போறான், பெட்டு வச்சுக்கலாமான்ட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ட்ரைனிங் ஆரம்பிக்க இதை ஒரு பையன் பார்த்துட்டு அந்த கேப்டன் கிட்ட, காம்படிஷன்ல நான் வின் பண்ண போறேனா இல்ல அவன் வின் பண்ண போறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும், அது நாளைக்கு தான் தெரியுங்கிறத சொல்றாரு. நான் அவனை விட சீனியர், இதுதான் கடைசியா நான் பூச்சுவாங்க யூனிவர்சிட்டிக்காக விளையாட போற மேட்ச், ஸோ கண்டிப்பா நான் இதுல செலக்ட் ஆகி ஆகணும், நான் தான் ஆவேங்கிறத சொல்லிட்டு இருக்கான். காம்படிஷன்ல ஜெயிக்கணும்னா போய் வேலையை பாரு, இங்க நின்று கதை பேசினாலாம் ஜெயிக்க முடியாது, போன்னு சொல்லிட்டு இவருமே ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த செலக்ஷன் ரவுண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. 2 பேரா மொத்தம் 6 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோ 5th பிளேஸ் தான் வரான். ஸோ இப்படியே அடுத்தடுத்த ரவுண்ட்ஸும் நடக்க ஆரம்பிக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல அந்த கேப்டன் பையன் கரெக்டா 5 பாயிண்ட் எடுக்கிறான். நம்ம ஹீரோ 4 பாயிண்ட்டும், நம்ம ஹீரோவோட காம்படிட் பண்ண போறங்கிற மாதிரி நேத்தெல்லாம் பேசினா இல்லையா, அந்த பையன் 3 பாயிண்ட்டும் எடுக்கிறான். தென் அப்படியே ஒவ்வொருத்தரா எலிமினேட்டும் ஆக இப்போ ஃபைனல் ரவுண்ட்ல வந்து நிக்கிறாங்க. இந்த ரவுண்ட்ல நம்ம ஹீரோ 4 பாயிண்ட்டும் அந்த பையன் 2 பாயிண்ட்டும் எடுக்க அவன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ எப்படியோ இதுல நம்ம ஹீரோ செலக்ட் ஆகிட்டான். இதை பார்த்து நம்ம ராங் தான் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அந்த கேப்டனும் அப்புறம் இன்னொரு பையனும், அதுக்கு அடுத்து 3வது பிளேஸ்ல தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோவோட தோத்து போன பையன் எனக்கு ரீமேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான் ஹீரோவோட. பட் கோச் அதுக்கு ஒத்துக்கல. இந்த விஷயத்த ஜாலியா நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாம் பேசிட்டு வர, ஹீரோயினோட அம்மாவோட செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா, அவரு நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு. பார்த்தா அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க. இவளை மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு வச்சு ஜுவானோட மொத்த ஹிஸ்டரியும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து காட்டி, நீ இந்த மாதிரி ஒரு பையனோட தான் பழகிட்டு இருக்கியா, ஸ்கூல்ல படிக்காத பையன் ப்ளஸ் ஒரு பையனை அடிச்சு ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்திருக்கான், இதனால சஸ்பெண்ட் ஆயிருக்கான், இந்த மாதிரி ஒரு பர்சனோட தான் நீ பழகிட்டு இருக்கியாங்கன்னு கேட்க, அவன் எப்படிப்பட்ட பர்சன் எனக்கு தெரியும், அவனை ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரியும், ஸோ அவன் எப்படிப்பட்ட பையனாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அவனை லவ் பண்ணுறேங்கிறா. இப்படி தெரியாமல் அவனை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கீங்களே, இதெல்லாம் அசிங்கமா இல்லைங்கிற மாதிரி கேட்க, நான் இதை பண்ணலன்னா நீ என்கிட்ட அப்படியே எல்லாத்தையும் சொல்லிடுவேன், இந்த மாதிரி ஒரு பர்சனோட வாழணும்னு நினச்சிட்டு இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் அம்மா திட்டாங்க. உடனே அப்ராடுக்கு போகிற ஷீட் எடுத்து போட்டு, இந்த லீவ் முடியறதுக்குள்ளேயே நீ போகணும்னு சொல்லிட்டாங்க, நான் தான் போக முடியாதுன்னு சொல்றதுனால நீ இவ்வளவு கத்துறா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, இந்த முடிவுக்கு நீ ஃபியூச்சர்ல வருத்தப்பட போறேன்னா பேச, என்னவா இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், வருத்தப்படுறதா இருந்தாலும் அது என்னோட போட்டும், உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்ப டக்குன்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துட்டு ஓடுறாங்க. இப்போ காசு வேற கட்டி ஆகணும், அம்மா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாச்சே. ஹீரோ கிட்ட கேட்கலான்னு பாக்குறா, அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல.
அண்ணனுக்கு தான் கால் பண்றா. விஷயம் தெரிஞ்சதுமே அண்ணனும் அறக்க பறக்க ஓடி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, உமாக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரு காசு கட்ட போயிட்டாரு. இப்போ டாக்டரும் வெளியே வர என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் கேட்கறாளா. எனக்கு நைட் ஃபுல்லா உங்க கண் முழிக்க போறது இல்லை, ஸோ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க உங்களை பார்க்க முடியுங்கிறாங்க. சரி இப்போ திடீர்னு இப்படி ஆனதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்க அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மாவோட ஸ்கேனை எல்லாம் காட்டி அவங்களுக்கு லிவர்ல ஒரு டியூமர் இருக்கு, ஸோ அது ரொம்ப நாளா வளர்ந்துட்டே இருக்கிறதால இப்போ சீக்கிரமா சர்ஜரி பண்ணி ஆகணும். இது ஒன்றும் பெரிய சர்ஜரி எல்லாம் கிடையாது, ஆனா அந்த டியூமர் இருக்கிற இடம் தான் கொஞ்சம் ஆபத்தா இருக்கு, ஸோ இது கண்டிப்பா ஒரு ரிஸ்கியான ஆப்ரேஷன் தான், மென்டலா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்கன்ட்டாங்க. இப்போ அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கூடவே கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ரேஷன் தான், எதுக்கும் மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்கன்னு வேற சொல்லிட்டாங்களா. ஸோ அம்மா கிட்ட வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. இவளோட வாய்ஸ் கேட்டதும் என்னாச்சு உனக்கு, நான் வேணும் உன்னை பார்க்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதும் சச்சா இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு அண்ணனை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், ஸோ இன்னைக்கு உன்னை மீட் பண்ண முடியாது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணிக்கலாங்கிறா. உன் அம்மாவோட இல்லைன்னு நீ சொல்லலையே அவன் கிட்டேன்னு சொல்லிட்டானா கேட்க, அவனுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, நேஷனல் கேம் பக்கத்தில் வரப்போகுது, அவனுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு காம்படிஷன் கூட, ஸோ அவன் இங்கே வந்து கஷ்டப்பட வேணாம்னு நினைக்கிறேங்கிறா. இந்த பக்கம் அம்மா எழுந்ததும் நான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு டியூமர் இருக்கு, சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணியாகணும்னு சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னோட டிசீஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தானே தெரியும், ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே போதுங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. சொன்னா மட்டும் என்ன பண்ண போற, நீ வருத்தப்பட போற, மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்களோட டியூமர் கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்காமா, சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க, பெஸ்ட் டாக்டரா பார்த்து நம்ம எப்படியாச்சும் சரி பண்ணிடலாங்கிறா. அவங்கம்மா என்னோட கவலையே நீ மட்டும்தான் பாரு, இப்போ நீ காலேஜில் நல்லா படிக்கிறது இல்லை, அப்புறம் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டை வேற நீ கூட வச்சுட்டு இருக்க, இந்த நிலைமையில எனக்கு எதுக்கு சர்ஜரிங்கிறாங்க. மா ஜுவான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுமா அப்படிங்கிறா. நான் பாக்குறத மட்டும் தான் நம்புவேன், ஸோ நான் இப்போ இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும்னா நீ ஜுவானோட பிரேக்கப் பண்ணுங்கிறாங்க. மா இந்த சிச்சுவேஷன் நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க, நான் சொல்றது சொல்லிட்டேன், சூஸ் பண்ண வேண்டியது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பாவம் இவ என்ன பண்றதுன்னே தெரியாம வெளியே நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு க்ளோஸ் ட்ரைனிங் நடக்க போகுது, அது வேற பக்கம் கூட்டிட்டு போய் நடக்க போகுது போல, சோ அதுக்காக எல்லாரும் ரெடியா கிளம்பிட்டாங்க. போறதுக்குள்ள எப்படியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டான். ஏன் உன் முகம்ல ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அவ்வளோதான், உன்னோட முக்கியமான நேரத்தில் நான் இல்லாமல் எப்படி இருப்பேன், உன்னோட ட்ரைனிங்கை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ண போதுங்கிறா. அவனும் அங்கே போயிட்டா, என்னால் ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரம் மட்டும் தான் ஃபோனை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இவன் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன நல்லா பார்த்துப்பேன், நீ ட்ரைனிங்கை மட்டும் பண்ணுங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கிளம்பி இப்போ இன்னொரு யூனிவர்சிட்டி, அதாவது இந்த 2 யூனிவர்சிட்டியும் சேர்ந்து காம்படிட் பண்ணி ட்ரைனிங்கை பண்ண போறாங்களாமா. ஸோ இதை சொல்லிட்டு 2 கோச்சும் அந்த பக்கமா நவர, இங்க இருக்க அந்த பையங்க வெல்கம் செரமனி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் கேப்டனோட நம்ம பசங்க போட்டி போட்டாகணுங்கிறாங்க. அதுபடி நம்ம டீம் கேப்டனும் 2வது வந்த பையனும் போய் போட்டி போட ஒன்றும் விளங்கல. 3வதா நம்ம ஹீரோவும் போய் ஷூட் பண்ண எதுவுமே சரிப்பட்டு வரல. அவங்க டீம் முன்னாடி செம்ம சிங்கமா போயிடுச்சு. இப்படி 3 பேருமே மொக்க வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்களே. பட் இது எல்லாத்தையுமே கோச்சு ஒரு விஷயத்தோட தான் பண்ணியிருக்காரு. ஸோ பசங்க கிட்ட திட்டுற மாதிரி திட்டி நல்லா ஊஸ்பேத்தி விட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ வீடியோ கால் பண்ண அவ கட் பண்ணி விட்டுட்டு நார்மல் காலில் பேசுறா. கேட்டா சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டான். ஸோ இதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்காம எப்பவும் போல பேசிட்டு வச்சுட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே டாக்டர் கூப்பிட்டு அம்மாவோட பிளட் டெஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாகணும், அப்பதான் எங்களால நல்லபடியா சர்ஜரியை முடிக்க முடியும், முக்கியமா ரொம்பவும் எமோஷனல் ஆகிடவே கூடாதுங்கிறாங்க. அதனால இப்ப நேரம் அம்மா கிட்ட வந்து நான் ஜுவானோட பிரேக்கப் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ அவனோட காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அதை நான் அஃபெக்ட் பண்ண விரும்பல, காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அதை அவன் கிட்ட சொல்லிடுறேன், நீங்க இப்போ சர்ஜரி பண்ண மட்டும் ஒத்துக்கோங்கிறா. அம்மா எதுவுமே பேசல. சரி நான் இதை ஓகேன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்ல போயிட்டா. அதுக்கப்புறமா இவளை அண்ணன் மீட் பண்ணி என் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய சர்ஜரியன் தான், ஆல்ரெடி இதே போல ஒரு சர்ஜரியை கூட பண்ணியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லா, நீ சரின்னு சொன்னா அவளையே நம்ம அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கறத கேட்க, நான் இதுக்கு 100% ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் அப்பாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் போறா. அண்ணன் சொன்ன விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அம்மாக்கு இது உயிர் போற நிலைமை, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்பா இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்புறமா அண்ணனோட அம்மா வந்ததோ ரொம்பவே தயங்கி இந்த விஷயத்த கேட்கிறாரு. பட் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உடனே நான் அவருக்கு கால் பண்ணி விஷயத்த கேட்கறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்கு அப்பா கால் பண்ணி அம்மாவோட ரிப்போர்ட் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ண, நான் டாக்டருக்கு சென்ட் பண்றேன்னு சொன்னது இவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ரொம்பவே தேங்க்யூப்பாங்கிறா. தென் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஹாப்பி. இப்போ இந்த பக்கம் ட்ரைனிங் போயிட்டு இருக்கே இல்லையா ஹீரோவுக்கு, அதை காட்டுறாங்க. மொத்த பேர்ல அவங்க எப்படி டெய்லியும் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுபடி அவங்கள ரேங்க் படி பிரிச்சு விட்டு டாப் 5 ஸ்டூடெண்ட்க்கு மார்னிங்ல ட்ரைனிங்கும், பேலன்ஸ்ல இருக்க 5 பேருக்கு ஆஃப்டர்நூன் ட்ரைனிங்கும் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதுல கடைசியில தான் நம்ம ஹீரோவோட பேர் இருக்கு. ஸோ இதுபடி டெய்லியும் ட்ரைனிங்ஸ் போக போக நம்ம ஹீரோவும் படிப்படியா முன்னேறான். இப்போ 8th பொசிஷனுக்கு வந்துட்டான். அப்படியே ட்ரைனிங் பண்ண இடையில நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணியும் பேசுறான். ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க.
மெயினாக ஹீரோவும் கேப்டனும் தான் ரொம்பவே பண்ணுறாங்க. இப்படியே 6th பிளேஸ்க்கு வந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ மாற்றி மாற்றி காலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மா வேற முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் மெடிசன் வரல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் வர கடைக்கு வந்து உட்காந்துட்டு வீடியோ கால் அட்டென்ட் பண்ணி பேசுறா. என்ன இந்த டைம்ல கடையில் உட்காந்துட்டு இருக்கே அப்படிங்கிறது ஹீரோ கேட்க, ஒன்னில லைட்டா பசிச்சுது அதான் வந்தேங்கிறா. அப்புறம் எப்பவும் போல பேசிட்டு கட் பண்ணிட்டான். ஆனா டெக்ஸ்ட்ல முன்னாடி என்ன பண்ணிருப்பானா, லைப்ரரியில இருந்ததால தான் என்னால அட்டென்ட் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லிருப்பா. அங்க இருந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் யோசிக்க, டக்குன்னு அண்ணனுக்கு கால் பண்ணி அவ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறாளா அப்படிங்கறதான் கேட்கிறான். அண்ணன் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஸோ உடனே கோச் கிட்ட வந்து லீவ் தான் கேட்பான் போல. அவரு முடியாதுன்ட்டாரு. இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்க, டாப் 5ல போக போற, இந்த டைம்ல நீ இப்படி போகணுங்கிறது தப்புப்பா அப்படிங்கிறாரு. பட் ஹீரோவும் விடுற மாதிரி தெரியல. போய் ஆகணுங்கிற ஒத்த காலில் நிற்க, போய்க்கோ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, ஆனால் திரும்ப வரும்போது நீ டாப் 5ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஷூட்டிங் டீமை விட்டே போயிடணுங்கிறாரு. இதுக்கும் ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டான். இந்த பக்கம் அம்மா அப்பா அனுப்பின மெசேஜை பார்த்து, அப்போ அப்பாவோட ஹெல்ப்பில் தான் எனக்கு சர்ஜரி பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா கேட்குறாங்க. அவருக்கு எக்ஸ்பர்ட் தெரியும், அதனால தான் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இதில் என்ன இருக்குன்னு இவ கேட்க, அதெல்லாம் முடியாது, என்னால் சர்ஜரி பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏமா நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ இது பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் தான் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு இவன் எமோஷனலாக கேட்டதும் அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எவ்வளோதான் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க, அப்போ ஜுவானை பிரேக்கப் பண்ண போறேங்கிறது சொன்னது கூட போய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்த, அவ்வளோதான் திரும்பவும் அவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டையே வராமையும் அவளை தோர்த்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்க, கரெக்டாக ஹீரோ வரான். அவ்வளோதான், அவனை பார்த்தது ஓடி போய் ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்டேயும் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் சர்ஜரிக்கு. முதல்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறத சொல்ல, அவங்க எப்படி முதல்ல ஒத்துக்கிட்டு இப்போ வேணானாங்களோ அதே போல கண்டிப்பாக அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்பவும் ஒத்துப்பாங்க அப்படிங்கிறத ஹீரோ சொல்கிறான். தென் அவளுக்காக காஃபி வாங்கிட்டு வந்து பார்க்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா அங்கேயே படுத்து. ஸோ அவளுக்கு அவனோட கோட்டை போட்டு விட்டுட்டு இருக்க, கரெக்டாக அம்மா வந்து வெளியே பார்த்துட்டாங்க. இப்போ உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சதும், என்னோட பேர் ஜுவான், நான் அப்படின்னு சொல்ல வரும்போது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு. ஸ்கூல்ல நல்லா படிக்காத பையன், ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் ஒரு பையனை அடிச்சதால சஸ்பெண்ட் கூட இருக்க, இப்போ ஷூட்டிங் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஆமாங்கிறான். இப்படிப்பட்டவன் என் மகளுக்கு எப்படி பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? ஏன் தான் நான் அவளை இங்கே கொண்டு வந்து விட்டணும்னு நான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்பவும் இது நடக்கக்கூடாது, ஸோ நீ அவளை பிரேக்கப் பண்ணிருங்கிறாங்க. இவன் முடியாதுன்ட்டான். உன்னால தான் அவள் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணா, இல்லைன்னா எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிப்பா தெரியுமாங்க. அதோட சரியா கிளாஸ் அட்டன் பண்ணாம ரேங்க் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ என்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவ எதுக்காக உங்ககிட்ட போய் பேசுறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். யூஜி என்னோட மக, அவ தப்பு பண்ணா அதை சரி பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீ எதுக்காக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கங்கிறாங்க. இவங்க சத்தமா பேசுறதை கேட்டு நம்ம ஹீரோயின் எழுந்துட்டா. மிஸ்லேன், நான் உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்காக இங்கே வரல. உங்கள் மக உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறா, உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் அவளை லவ் பண்ணதுக்கு காரணம் அவள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணதாலேயோ என்னோட டெஸ்க்மெண்ட் ஆனதாலேயோ இல்லை. அவன் ஒரு பிரேஸ்லெட்டை எங்கள் கடையில் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்தான். அந்த பிரேஸ்லெட் அவளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, அதை நீங்கள் தான் அவளுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னதும் இப்போ அம்மா ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பிரேஸ்லெட்டை இவங்களோட அம்மா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உன் பாட்டி தான் எனக்கு கொடுத்தாங்க, இப்போ நான் இதை உனக்கு கொடுக்குறேன், ஸோ இதை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னுமே நீங்கள் யூஜியை புரிஞ்சுக்கவே இல்லை. அவளுக்குன்னு அவளோட ஓன் சாய்ஸ் இருக்கு. அவளுக்கு பிடிச்சத அவள் பண்ணுறதுக்காக விடுங்க. அவகிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்க அப்பா கிட்ட போய் உங்களுக்காக ஹெல்ப் கேட்கும்போது அவளுக்கு எவ்வளோ தைரியம் தேவைப்பட்டதுன்னு. அது எல்லாம் வர வச்சு ரொம்ப கஷ்டப்படுதா உங்களுக்காக அவள் ஹெல்ப் கேட்டிருக்கா. ஏன்னா அவள் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறா, அவளுக்கு உங்கள் மேலே அவ்வளோ கேர் இருக்குங்கிறதெல்லாம் பேச இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வெளியே நின்று அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் என் கூட இல்லை, நான் என் அங்கிளோட தான் வளர்ந்தேன். அவர் தான் இந்த ஜுவல்லரி ஸ்டோரை வச்சுருந்தாரு. அப்புறம் ஹைஸ்கூல் படிக்கும்போது என் அங்கிளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுவும் என்னோட காம்படிஷனை பார்க்க வரும்போது. அதுக்கப்புறமா அவர் படுத்த படுக்கையாக இருந்து இறந்து போயிட்டாரு. அதனால இத்தனை வருஷமும் நான் என்னோட கில்ட்டிலேயே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். யூஜியை மீட் பண்ணுற வரைக்கும் அவள் என்னோட வாழ்க்கையே மாற்றிட்டா. என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவள் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்தா. நம்ம விரும்புகிற ஒருத்தர் இன்னொருத்தருக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரியறத பார்த்தா அவங்களுக்கும் வலிக்கும்ல, அது போல தான் எனக்கும் அவள் கஷ்டப்படும் போது ரொம்ப வலிக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீங்களும் சீக்கிரமாக சரியாகி வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். வேலையை ஹீரோயினை பார்த்ததும் நான் வந்ததுலேருந்து எதுவுமே சாப்பிடலப்பாங்கிறான். அப்புறம் 2 பேரும் சாப்பாடை வாங்கிட்டு வந்து வேலையை உட்காந்து சாப்பிடும்போது, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்ல, உன்னோட காம்படிஷன் இருக்கிறதால தான் என் அம்மா பற்றி உங்ககிட்ட நான் சொல்லாமல் இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே தனியாக ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் பழகிட்டேன். ஸோ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லலைங்கிறா. பட் இந்த டைம் என் அம்மா உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் என் அண்ணன் ப்ளஸ் நீயும். ஸோ இனிமேல் என் மைண்டில் என்னெல்லாம் ஓடுதோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிறா. இட்ஸ் ஓகே யூஜி,
டைம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஹீரோவும் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட கை பிடிச்சு நான் உன்னை எப்பவுமே பிரேக்கப் பண்ணவே மாட்டேங்கிறா, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணும் சரியான ஹீரோவும் சொல்ல தென் ஓகே சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்க இந்த பக்கம் அம்மா நம்ம ஹீரோ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோனை பார்த்ததும் எப்போ என்னோட சர்ஜரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் அவ்வளோ சந்தோஷமா நான் இப்போவே டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறா. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க அம்மா அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க போல. கரெக்டாக ஹீரோ ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வர குட் நியூஸ்னு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோவும் ட்ரைனிங் போகணும் இல்லையா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது 2 பேரும் ஹாட்டினை மாற்றி கொடுத்துக்கிட்டு டாட்டா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஷியாவை காட்ட அவள் இன்னும் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ணனுக்கு கால் பண்ணி நான் சும்மா உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நீங்கள் என்னை முட்டாள்னு நினைப்பீங்க, ப்ளஸ் ரொம்பவே தொல்லையாகவும் நினைப்பீங்கல்ல, அதனால நானே பார்த்துக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவும் அது எப்படி நீ ட்ரை பண்ணி பார்க்காம சொல்றியாமா அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டதும் அப்போ சரி இனி என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்க தோணுது எல்லாத்தையும் கேட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் அவனுக்கும் தெரியுது இல்லையா, அதை நம்ம கோச் கிட்ட சொல்ல ரெகுலர் ட்ரைனிங் போக அடிஷ்னல் ட்ரைனிங்கும் உனக்கு கொடுக்க போறேன், இதனால உன்னோட ரெகுலர் ட்ரைனிங் எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு வேற சொல்றாரு. அதுபடி பார்த்தா எப்போ பார்த்தாலும் நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஒன்று புஷ்அப் எடுக்கிறான், இல்லைன்னா வெயிட்டை தூக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா அந்த கண்ணை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்படியே தான் மாறி ட்ரைனிங்கை பண்ணிக்கிட்டே இருக்கான். இடையில ஷூட்டிங் ப்ராக்டிஸும் எடுக்க அவன் பண்ணுற மிஸ்டேக் எல்லாம் தெரியும் இல்லையா, அதுக்காக அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண 3 பாயிண்ட் எடுத்துட்டு இருந்த ஆள் 4 பாயிண்ட் எடுத்தாச்சு. இப்படியே ஹீரோ டாப் 5 பூந்தாச்சு. இந்த பக்கம் ஷியா அவளோட கொஸ்டினை எல்லாத்தையும் அண்ணனுக்கு அனுப்பி விட்டுருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்ல எடுத்து பார்த்தா 3 பக்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கா. இதை பார்த்தா எங்க இதுல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு, நேரில் தான் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனும் மீட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு அவளோட கொஸ்டினுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவ அண்ணனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாங்கிறா. என்ன குடிச்சிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் உன் கூட நல்லா பேசுறேனான்னு கேட்க கரெக்டாக சொன்னீங்க, ரொம்பவே நல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கிறா. சரி பாடத்துக்கு வருவோன்னு சொல்லிட்டு அண்ணனும் இது எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க பாடத்தை பார்க்குறா, அண்ணனை தான் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்படியே இங்கே பிக்கப்பாக இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சாங்குக்கு கால் பண்ணி அவனோட காம்படிஷனுக்கு டேட் வந்துடுச்சு அதை தான் சொல்கிறான். சாங் ரூயோட நின்று தான் பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்கள் வந்துடுவோம், யுஜியுமே கூப்பிட்டு வந்துடுறேங்க. இல்லைடா வேணாம், அவளோட சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டேவே ரூயி நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வரேன். உள்ள ஷியாவை உட்காந்துட்டு இருக்கா. அம்மாவோட சர்ஜரி எப்போன்னு சொல்லிட்டு கேட்க 18ங்கிறா. அப்போ தானே ஜுவானுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு ரூயி சொல்லிட்டா. ஷியா உடனே நான் உன் கூட இருக்கேன் இங்கே ஹாஸ்பிட்டல்னு சொல்ல வேணா அண்ணனே இருக்காருங்கிறா. இல்லை நாங்கள் எல்லாருமே உன்னோட தான் இருக்க போகிறோங்கிறாங்க. இப்போ எங்கள் ட்ரைனிங்கில் காட்ட ஹீரோவுக்கும் கேப்டனுக்கு தான் மாறி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. கேப்டன் 4 பாயிண்ட் எடுக்க ஹீரோவும் 4 பாயிண்ட் எடுக்கிறான். திரும்பவும் கேப்டன் 4 பாயிண்ட் எடுக்க இந்த டைம் 3 பாயிண்ட் எடுத்து ஹீரோ எலிமினேட் ஆகிட்டான். அப்புறம் எல்லா பசங்களையும் நிற்க வச்சு நாளைக்கு தான் உங்களோட காம்படிஷன் டே, எல்லாருமே நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, நாளைக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை கோச்சுமே வந்து பார்த்துட்டு தான் போறாரு. நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு வீடியோ காலை போட்டு சர்ஜரி எப்போ அப்படிங்கிறது கேட்க நாளைக்கு தான் சொல்றான். அப்போ நான் காம்படிஷன் முடிஞ்சதுமே வந்துடுறேங்கிறான். வேணா அண்ணன் என் கூட இருக்காரு, நீ காம்படிஷன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறா. இப்போ நெக்ஸ்ட் டே காம்படிஷனை தான் காட்டுறாங்க. பிளேயர்ஸ் வர, ஆடியன்ஸ் எல்லாம் லைனாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கெத்தா வர அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த ஷூட்டிங் ஹெட்ஃபோனை தான் எடுத்து யூஸ் பண்ண போறான் போல எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கொடுத்த ஹெட்ஃபோனை மாட்டிட்டு டைமர் ஆன் பண்ணி லோட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரெடியாக போய் நிற்க ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சி எல்லாம் பயத்தில் இருக்கு. இப்போ டக்குன்னு ஷூட் பண்ண நம்ம ஹீரோயின் லைவாக இதை பார்த்துட்டு இருக்கா ஃபோனில். ஹீரோ 8th பொசிஷனுக்கு வரான். டாப் 6 மட்டும் தான் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ இது எல்லாரும் பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்க செகண்ட் ரவுண்டில் 7th பொசிஷனுக்கு வரான். தேர்ட் ரவுண்டில் திரும்ப போட்டி போட்டு எப்படியோ டாப் 6க்கு வந்துட்டான். ஃபைனலுக்கும் செலக்ட் ஆகிட்டா ரொம்ப ஹாப்பி. சாங்கெல்லாம் சந்தோஷத்தில் ரூயை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுது. 6 பேரும் லைனாக வந்து நிற்கிறாங்க. இப்படியே மாறி இந்த ரவுண்ட் முடிய நம்ம ஹீரோ 5th பொசிஷனுக்கு வந்துட்டான். ஸோ 6th பொசிஷன் உள்ளவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல கேப்டன் எலிமினேட் ஆகிட்டாரு. தென் இப்போ ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. 4 பேர் விளையாடுறாங்க. இதுல 3rd பிளேஸ்ல நம்ம ஹீரோவும் இன்னொரு பையனும் வந்திருக்கான். ஸோ இவங்களுக்கு மட்டுமே அடுத்த ரவுண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வந்தாச்சு. இப்போ 3வது பிளேஸ்க்கு தான் போட்டியே. ஃபர்ஸ்ட் அந்த பையன் 3 பாயிண்ட் எடுத்துட்டான். 2வது நம்ம ஹீரோ போறான். இதுலயும் 3 பாயிண்ட் எடுத்து திரும்பவும் டை ஆயிடுச்சு. மறுபடியும் மேட்ச் வைக்க அவன் 4 பாயிண்ட் எடுத்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை மூடி ப்ரே பண்ணிட்டு முன்னாடி போய் நிக்க எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் காட்டுறாங்க. இப்போ அப்படியே கன்ல
இருந்து ஒவ்வொரு புல்லட்டா தெரிச்சு ஓட நம்ம ஹீரோயின்லாம் ஆணு பாத்துக்கிட்டு இருக்கா. இங்க கோச்செல்லாம் வாய பொழுது பார்க்க பின்னாடி இருக்க பையன் சிரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ 5 பாயிண்ட் எடுத்துட்டான். எப்படியும் நம்ம ஹீரோ 3rd பிளேஸ புடிச்சிட்டான். அவ்வளோ ஹாப்பி எல்லாருக்குமே. நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கோச்சுமே ரொம்பவே பெருமைப்படுறாரு. இந்த பக்கம் கரெக்டா அம்மாவோட ஆபரேஷன் முடிய நல்லபடியா முடிச்சிருக்குன்னு ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க. இங்க லைனா நிக்க வச்சு நம்ம ஹீரோ தான் 3rd பிளேஸ் பிடிச்சிட்டான் இல்லையா. ரொம்ப சந்தோஷமா மெடல் எல்லாம் போட்டு விடுறாங்க. உடனே ஓடி வந்து போனை எடுத்து பார்க்க சர்ஜரி நல்லா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்க ஹீரோ வெளியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். அப்பவே வந்துட்டான் போல. அப்புறம் என்ன இவளும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அவனை மேல சாச்சுக்கிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம சியாவை தான் காட்டுறாங்க. அவளோட தீசிஸை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கிட்ட வந்து கொடுக்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி என் மெசேஜ் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்க என்ன எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ப்ரொஃபசர் என்ன பாராட்டி தள்ளிட்டாங்க. வாங்க நாங்க உங்களுக்கு டின்னர் வாங்கி தரேங்க. டின்னர்லாம் தேவையில்லை, வீடியோவை டெலிட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இவன் அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு இதுல கூட கியூட்டா தான் இருக்காரு, கொஞ்சம் கோவப்படுறாருன்ட்டு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அம்மாவை செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வரனா அவனை பார்த்ததும் அம்மாவை அந்த பக்கமா விட்டுட்டு இருங்க வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் ஓடி வரா. ஸோ இவனோட வந்து நின்று பேசிட்டு இருக்க. கரெக்டாக அம்மாவுக்கு ப்ரெஷர் பார்க்கலான்னு சொல்லிட்டு நர்ஸ் வெளியே கூட்டிட்டு வரும்போது அம்மா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. இங்கவே பேசி முடிச்சுட்டு அம்மாட்ட ஓடி போவேன். அம்மா கரெக்டாக வராங்க. அதை பற்றி எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா அண்ணன் மீட் பண்ணுறதுக்காக வராரு. கூடவே ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக ஷியா அம்மாவை பார்க்கறதுக்காக பொக்கையோட வர இதை பார்த்துட்டா. இப்போ அண்ணன் கரெக்டாக வெளியே வரும்போது அண்ணனை மீட் பண்ணி அந்த வீடியோ டெலிட் பண்ணுற விஷயமா நம்ம பேசி முடிச்சிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இப்போ அந்த வீடியோவை டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாவல் படித்தேன். அதில் ஹீரோயினை லவ் பண்ணுறான். ஆனால் ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அந்த ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுவான் தானேன்னு சொல்லிட்டு அண்ணனோட பொசிஷன்ல ஹீரோவை வச்சு ஹீரோயினோட பொசிஷன்ல நம்ம ஹீரோயினை வச்சு கேட்கிறா. அதாவது அண்ணனும் நம்ம ஹீரோயினும் லவ் பண்றாங்களா என்னன்னு. நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையான்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்க அட உங்களுக்கு புரியலையா, 2 பேர் தான் லவ் பண்ண முடியும், 3வது இன்னொரு பர்சன் வந்து அது நல்லா இருக்காதுங்கிறா. அட இதுக்கும் வீடியோவை டெலிட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தமாமான்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ உங்களுக்கு நான் எப்படி தான் புரிய வைப்பேன், நீங்களும் யூஜியும் சொல்ல வர கரெக்டாக யூஜியே வந்துட்டா. அட அண்ணா நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்து கேட்க இது உங்கள் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷக்கா கேட்குறா. அப்புறம் என்ன விஷயம் தெரிஞ்சு சோகமாக படுத்துட்டு இருக்கேன். எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமையே அவர்கிட்ட நான் எதுதோ பேசி வச்சுட்டேனே. அடுத்த டைம் பார்த்தா நான் என்ன பேச போகிறேனே தெரியலையேங்க. மூஞ்ச பார்த்தா உனக்கு அவர் மேலே ஃபீலிங் என்ன வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் எப்படி ஒத்துப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்க இங்கே பாரு அண்ணாலாம் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் கோவப்படுவானே தவிர வேறு எதுவும் தப்பெல்லாம் கிடையாது. ப்ளஸ் இது வரைக்கும் அவன் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதே கிடையாது, அதனால தான் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இது கேட்டு இவளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அதான் நான் அவளை லவ் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா. இப்போ இந்த பக்கம் அண்ணனும் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அட்டென்ட் பண்ணதும் நீ என்ன தனியாக இருக்கேன்னு கேட்க உனக்கு பேசுறதுக்கே டைம் இருக்காது, என்ன டெக்ஸ்ட் பண்ணுற கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. என்னடா விஷயம்னு பார்த்தா நம்ம அண்ணனோட வீடியோ அவகிட்ட இருந்ததில்ல, ஒரு வேளை எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டாலே என்னங்கிற ஒரு பயத்தில் கேட்டிருக்காரு. ஸோ இதை இப்போ டைரெக்டாக கேட்காம உன் ஃப்ரெண்டு என்கிட்ட இன்டர்னா இருந்துச்சுல அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து ஏதாச்சும் சொல்லிச்சா காட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓ நிறைய சொன்னாலே உன்னை பற்றி, ஏன் அண்ணா இவ்வளோ நல்லவனான்னு எனக்கே இப்போதான் தெரியுது பாரு அப்படிங்கிறா. இது கேட்டது ஒரே சந்தோஷம். சரி நான் வைக்கிறேன்னதும் இதுக்காகவே எனக்கு கால் பண்ண, ஒருவேளை நீ அந்த பிள்ளைய லவ் இது பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கா கால வெயின்ட்டு இருக்கான். இப்போ சியாக்கு மெசேஜ் பண்ணி மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்க இன்னைக்கே டின்னருக்கு ரெடியா இருக்க வாங்க மீட் பண்ணலான்ட்டா. தென் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஷியா அழகா பார்த்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு நேரா அண்ணனை மீட் பண்ண ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு டின்னரும் கூட சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதனால என்ன ஒன்றும் பரவாயில்ல, இந்தாங்க நீங்க கொடுத்த உங்களோட புக்கு, தென் இந்த வீடியோவை இப்பவே டெலிட் பண்ற பாருங்கன்னு சொல்லி காட்டிட்டு அப்புறம் என்ன சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ டக்குன்னு உள்ள வந்து ஒரு வெளியே பார்த்து ஒரு மாதிரி பதட்டப்படுறாரு. கரெக்டா கிளைண்ட் வந்துட்டாங்க வாங்க போலாம் மீட்டிங்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பக்கம் பார்த்தா நல்ல மழை பெய்யுது. இதை பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு போல. நம்ம ஷியா கூடயும் எடுத்துட்டு வரல இல்லையா, அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா. இங்க டவரும் இல்ல, பக்கத்துல ஒரு பையன் கேரிங்கா லவர் எல்லாம் கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தா நம்ம அண்ணன் கொடையோட வந்து இவளுக்காக நின்றுட்டு இருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க நான் என்னோட கொலைகை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், வா நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூடவே அவரோட கோட்டெல்லாம் அவளுக்கு மாட்டி விட அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடைக்கு வந்து சாப்பிடுறாங்க. அப்போ ஷியாவும் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 7 நாள் எங்களுக்கு லீவ் விட்டாங்க. அப்போ அப்ராட் போறதா தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா என் அம்மா அப்பா ரொம்ப பிஸினால போக முடியாம போயிடுச்சு. அதனால ஹோட்டல்லையே 7 நாள் தங்கி பக்கத்துல ஒரு கடையில என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தனா. இந்த விஷயத்த கரெக்டா யூஜி தான் கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறத்துல இருந்து பேசி தான் நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஃபூ
நான் உங்களோட சீக்ரெட்டை எப்பவுமே யாருக்குமே சொல்ல மாட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கிறா. அப்ப அவரு ஒரு பாலை எடுத்து, நான் எப்பவும் சும்மா இருக்கும்போதெல்லாம் இது மாதிரி தான் பால் வாங்குவேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், தென் இது போல டாய்ஸ் எல்லாம் வாங்கலான்னு கேட்கிறா. இதை கேட்டு அவரும் சிரிக்க அவளும் சிரிக்க. இந்த பக்கம் நிங்ஷியை காட்டுறாங்க. அவ என்ன பண்ண போறான்னு தெரியல, ஏதோ பண்ணுவோம் போலதான் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் லைப்ரரியில உட்காந்துட்டு இருக்க. இப்பதான் தெரியுது அவன் என்ன வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு. ஸ்கூல் படிக்கும் போது அவன் இவனை பிடிச்சி அடிச்சிட்டான் இல்லையா, அந்த விஷயத்த இப்ப இவன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். சோ இப்படி இவன் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்கிறதால இவனோட ஷூட்டிங் கரியருக்கே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. கூடவே அந்த போஸ்டுக்கு கீழே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கோச்சுக்கே கால் பண்ணி ப்ரெஷரை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பரவரியா இவனோட ட்ரைனிங் குவாலிஃபிகேஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்ட்டாங்க. ஸோ இங்க இவனால ட்ரைனிங் பண்ண முடியலன்னா என்ன, உனக்கான புது பிளானை போட்டு ட்ரைனிங் ஆரம்பிப்போங்கிறாரு. தென் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்க ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் நடந்து வந்துட்டு இருக்க அந்த நிங்ஷி வந்துட்டான். வேணும்னே நம்ம ஹீரோ ஓம்பிலுக்கு ஆரம்பிச்சிட்டான். கண்டுக்காம போனாலும் என்ன அனுப்பின கிஃப்ட் பத்தலையா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுட்டான்னு சொல்லிட்டாலாம் கேட்க கரெக்டா ஹீரோயினும் அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது இங்க நம்ம ஹீரோ திரும்பி, எதுக்கு நீ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, நீ இப்படிலாம் பண்றதால ஒன்றும் நடக்க போறது இல்லைங்கிறான். என்ன நீ திரும்பவும் என்ன அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, 3 வருஷத்துக்கு இருந்த ஜுவானாவே இருப்ப நீ நினைச்சிட்டியா, இப்போல்லாம் நான் மாறிட்டேன், நீ வேணா அதே பாஸ்ட்லேயே இரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ட்டான். அப்புறமா கோச்சுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாங் வாங்க மீட் பண்ணி சஸ்பெண்டே ஆனாலும் அவன் ஓகேவா இருக்க மாதிரி தான் நடிக்கிறா, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கிறா. கூட அந்த நிங்ஷி தான் எல்லாத்துக்கும் காரணம்னால பேச திரும்பவும் என்ன மீட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினும் ஆமா அவன் அடிக்கடி ஜுவான் பக்கத்தை வந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு பாட புகட்டி ஆகணும்னு இவன் சொல்ல, ஆமாமா அந்த நிங்ஷியும் ஒன்றும் நல்ல பையனெல்லாம் கிடையாது, நிறைய பண்ணியிருப்பான், அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அவனை பத்தி போராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அந்த நிங்ஷி அங்கிளோட பேர்லயே ஏதோ ஒரு ஆர்ட் ஸ்டுடியோ வேற ஓபன் பண்ணிருக்கானாமா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுங்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவனை கோச் மீட் பண்ணி, அகாடமி உன்னை நாளைக்கு மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா பேசிட்டு வடாங்கிறாரு. தென் நம்ம ஹீரோவும் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவனை அடிச்சது உண்மைதான், ஆனா இன்னைக்கு நான் என்னோட மென்டல் ஹெல்த்தை ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேங்கிறான். அவங்களும் ஃபர்ஸ்ட் எதுக்காக நீ அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த பக்கம் இவங்க 3 பேரும் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. நிங்ஷி வெளியே வந்து என்னடா வேணும்னு சொல்லிட்டு கேட்க அவனுக்கு பாட்டுக்கு லைனா உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் சரி பேசுவோமா, நீ தானே ஹீரோ பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அம்மாட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா இவன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான். ஆமா உங்க அம்மா நீ என்ன மாதிரி பையன் கூட சுத்துறன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனாலதான் கொடுத்தங்கிறான். இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்றியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, நீ என்ன வேணா ட்ரை பண்ணிக்கோ, ஆனா ஜுவான் எல்லாத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி வரதான் போறாங்கிறது இவ சொல்ல, என்ன ஜுவான்னு சொல்லிட்டு இருக்க, அவன் தான் என்னோட மாஸ்டரை கொன்னவன், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன பிளேம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவன் சத்தம் போட அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவும் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ மீட்டிங்ல இருக்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தது என்னோட அங்கிள் தான், சொல்ல போனா அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது என்னோட காம்படிஷனை பார்க்கறதுக்காக வேகமா வரும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ஆக்சிடென்ட்க்கு இந்த பர்சன் தான் காரணமா இருந்தான், அதனாலதான் என்னோட கண்ட்ரோலை இழந்து நான் அவனை அடிச்சிட்டேங்க. கோவத்தினால இப்படி அடிச்சிருக்க சரி, திரும்பவும் இங்க கோவம் ஏற்பட்டு மத்தவங்களை அடிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம், நாங்க எப்படி நம்புறது அப்படிங்கறத கேட்கும்போது உண்மையாவே என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் நான் நினைச்சேன். ஆனா எப்போ என் அங்கிள் என்னை விட்டு போனாரோ அப்போவே இந்த கோவத்தையெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன். இப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்து நின்னதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவ சேஞ்ச் பண்ணிட்டா. எனக்காக கேர் பண்ணிக்க கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதனால நீ ஷூட்டிங் டீம்ல இருந்து விலகணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி போனதுக்கு காரணம் என்னாலதான் என் அங்கிளுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்போ திரும்பவும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ டக்குனு ஹீரோ எழுந்து, இதுதான் என்னோட கனவு, இதை அச்சீவ் பண்றதுக்காக தான் நான் இப்போ வாழ்ந்துட்டே இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ இனியும் நான் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நீங்க நினைக்கிற அந்த தப்பை நான் பண்ண போறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ரொம்பவே போல்டா பேச, அப்போ நம்ம நினைச்ச மாதிரி இவன் தப்பான பையன் இல்ல போலியன்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க. இந்த பக்கம் கடையில நின்று இருக்க நிங்ஷிக்கு ஒரு கால் வருது. உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் 48 மணி நேரத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்கிறாங்க. இதை நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, ஆமா மத்தவங்களோட உழைப்பை திருடக்கூடாதுல்ல, தப்பு பண்ண தானே நீ அனுபவிச்சு தானே ஆகணுங்கிறா. இங்க இப்போ பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் ஜுவானுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டா ஜுவானே வந்துட்டான். நீ ஷூட்டிங் டீமுக்கு போறதால மாஸ்டரோட கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போன சரி, நான் எங்க மாஸ்டரோட கடையை தானே ஓபன் பண்ண, அவரோட ஒர்க்கை தானே எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் சேல் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கங்கிறத கேட்கவும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, அங்கிள் இருந்தா அவர் முன்னாடி இதை நீ இப்ப பேசிருப்பியா,
அவரோட ஆசை இந்த கடையை பெருசு பண்ணணுங்கிறதுல இல்லை, நாம நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணுங்கிறதுல இருந்துச்சு. அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்து நம்மளை வளர்த்துருக்காரு. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எல்லாம் அவரோட ஒர்க்கு கிட்ட வர தகுதியே இல்லாதவன். நீ இன்னும் அவரோட சீடன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா ஒரே ஒரு அட்வைஸை மட்டும் தரேன், ஒழுங்கா உன்னோட வழியை பார்த்துட்டு போறத பாருன்னு சொல்லிட்டு பசங்களே கூப்பிட்டு கிளம்பிட்டான். இவன் சஸ்பெண்ட் ஆயிட்டான் இல்லையா, அது என்ன ஏதுங்கிறது அகாடமிக்கு போனதா தெரியும். நீ பாரு, உன் அம்மாவுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ எனக்காக கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என் அம்மா சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க, நம்ம 2 பேரும் தானே எல்லாத்தையும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னேன், இப்போ என்ன எப்படி சொல்றேங்கிறா. இப்போ அம்மாவோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மாவோட செக்ரட்டரி வந்து இவங்கள அவங்களோட ஊருக்கே கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ அம்மா அவளை கூப்பிட்டு, ஜுவான் ரொம்பவே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்காங்கிறாங்க. ஏன்னா உன் வயசில் இருக்கும்போது தான் நான் உன் அப்பாவை மீட் பண்ணேன். அப்புறம் அப்படியே லவ் பண்ண ஆரம்பித்தேன். உங்கள் தாத்தா அவரோட அப்பா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் இந்த உலகமே தேவையில்லை, அவன் தான் தேவைன்னு சொல்லிட்டு உன் அப்பாவோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இதுதானே லவ். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்தே நான் ஒர்க்குன்னு ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் கூட உன் அப்பாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனால் அவரு ஒரு ரைட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபேண்டசிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை விட முக்கியமான விஷயமே, உன் தாத்தா கிட்ட கூட உன் அப்பா போய் நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், சேர்ந்து வாழ போறேங்கிறது கூட தைரியமா சொல்லல. ஆனா ஜுவான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. என்கிட்ட நேரா வந்து பேசினான். அவன் கண்ணில் பார்த்த அவன் உன் மேல எவ்வளோ அக்கறையோட பேசுறாங்கிறத. அப்புறம் அவனே சொன்னான், நீ உன்னோட ட்ரீம்க்கான நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கியாமாவே, ஸோ உனக்கு பிடிச்சது பண்ணு, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐ ஹோப் நீ எல்லாத்தையும் பார்த்து தான் வாழ்க்கையில் சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போகும்போது நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு, மா இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பர்சன்னா எனக்கு நீங்கள் தான். நீங்கள் என்னை திட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் என்னை வீட்டு மட்டும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண உன்னை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போதான் நம்ம ஷியாவும் அண்ணனும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ அவர் நேற்று ஒரு பால் எடுத்து கொடுத்தாருல, அதில் இந்த பொம்மை தான் இருந்திருக்கு. அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததும் அண்ணனோட ஃபேவரட் ஃபுட் என்ன, அவரோட ஹாபி என்ன, அவருக்கு ஏதாச்சும் ஃபேவரட் ஸ்பாட் இருக்கான்னு சொல்லிட்டு லைனாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்ன சும்மாவே எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறியான்னு கேட்க, உடனே அவகிட்ட இருக்க ஸ்நாக் எல்லாம் நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு இப்போ சொல்லுங்கிறா. உடனே ஹெல்ப் தான் நான் பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணி நான் உன்னை நாளைக்கு பார்க்க வரேன்ட்டா. ஸோ இப்போ இவ்வளோ வரேன், அண்ணனை மீட் பண்ணி ஷியாவுக்கு கால் பண்ணி அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுங்கிறான். நான் இதுக்காக அவ்வளோ கூப்பிடணும்னு அண்ணன் கேட்க, அவள் காலேஜ்லேயே நல்ல பாப்புலரான ஒரு பொண்ணு தான், ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போவே யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு, ஃப்யூச்சரில் கிடைக்கிறது கஷ்டங்க, அதுக்கு என்னவா அப்படிங்கிறான். நீ எனக்கு என் அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணல, அதுக்காக தான் நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன், மீலாச்சும் வாங்கி தரேன் சரியா அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது கரெக்டாக ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு உள்ள கூப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்பா கிட்ட வந்து, அம்மாவுக்காக டாக்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, அம்மாவும் உங்ககிட்ட ரொம்ப தேங்க்யூ சொன்னதா என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல அவள் இன்னும் கொஞ்சம் கூட மாறல பாருன்னு சொல்லிட்டு, இது நான் சீக்கிரட்டாக சேர்த்து வச்ச காசு உனக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. முன்னாடி நான் தப்பு பண்ணியிருப்பேன், அதை மன்னிச்சுட்டு இதை வாங்கிக்கோமாங்கிறாரு. இப்போதைக்கு எனக்கு இந்த பணம் தேவையில்லைப்பா, நானுமே முன்னாடி தப்பு பண்ணியிருக்கேன், இனிமேல் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறேங்கிறா. இந்த பக்கம் சாங்கு ரூயோட ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் ட்ரைட்டை வச்சு நான் தான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்ட்ரோ ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. பில்லு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, நான் உனக்கு பாதி காசு தரேன்னு சொல்லி ரூயூ சொன்னாலும் அட 300 பதமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். அதுக்கப்புறமா அவள் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சு என்கிட்ட போய் சொல்லிட்டேன், இருந்தாலும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போவே நான் உனக்கு பாதி அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பியே விட்டுட்டா. அப்புறம் என்ன, சாங்கும் குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அவுட்டிங் போகிறதுக்காக பிளேஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஷியா வந்து பார்த்துட்டு ரொமான்டிக்கான பிளேஸை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் தரேன் பாருன்னு சொல்லிட்டு அண்ணா ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம ஷியாவை கூட கோத்து விட்டுட்டா. வாங்க சீக்கிரமா போகலாம், பாருங்க லேட் ஆகிட்டே இருக்குங்க, நீயே போய்க்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க நம்ம ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி விட்டுட்டாலாம். பார்த்தீங்களா, வாங்க போகலான்னு அப்பவும் கூப்பிட நீ தனியாக போய்க்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கா, பின்னாடி ஓடிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஐஸ்லாண்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இது டூரிஸ்ட் பிளேஸுங்காட்டி ரூம் எல்லாம் இல்லைம்மா, எல்லாமே ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் பீச் ஓரமாக ஒரு கேம்ப் மட்டும் போட்டிருக்கீங்க, டென்ட் வேணா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல அதுவும் ஒரு டென்ட்டுங்கிறாங்க. இந்த பக்கத்தில் சியாவோ அண்ணனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஃபூ, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியலையேங்க, அப்போ நான் வேணா ஒன்று பிடிச்சிக்கவா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு விசிரிச்சுக்கிட்டே கையை கொடுக்க, கையாடி கேட்குறேன்னு சொல்லிட்டு பேகை கொடுத்துட்டாரு. இது கொடுத்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு தொங்கன்னு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்புறம் மலை மேலே ஒரு கடை இருக்கு, அதில் வந்துட்டு லவ் லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வித்துட்டு இருக்காங்க. இதை வாங்கி மாட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்பீங்கன்னு வேற உங்கள் விஷயம்லாம் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்ல, நாங்கள் கப்பல்லாம் கிடையாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷியா வாங்கிக்கிட்டு, ஜஸ்ட் இதில் உங்களோட விஷயம் மட்டும் எழுதுங்க, கப்பல் இல்லைன்னா என்ன, விஷ் நிறைவேறும் இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட ஒரு லாக்கை கொடுத்துட்டு இவ ஒரு லாக்கில் எழுதுறா. ஃபர்ஸ்ட் அண்ணன் போய் லாக்கு போட்டு விட்டுட்டு போவேன், அதுக்கப்புறமா இவ லாக்கை போட்டு விட்டுட்டு அண்ணன் போட்டு விட்டதையும் இவளோடதையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டே போறா. இந்த பக்கம் இவங்களுக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக டென்ட்டை கொடுத்து விட்டாங்க இல்லையா, அதை வந்து பார்த்துட்டு பரவாயில்ல இங்கே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு பீச்சில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க.
ரொம்பவே ஃபன்னாக போகுது. இந்த பக்கம் அண்ணன் நான் வரவே மாட்டேன்னு ஏதோ பார்த்து பயந்து சொல்லிட்டு இருக்காரு. வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு சியா அண்ணனையும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு பெல்ட் எல்லாம் மாட்டிட்டு அந்த இடத்துல தூரி விளையாண்டுட்டு இருக்காங்க. போதுண்டா சாமிங்கிற மாதிரி அண்ணன் இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்புறம் மிஸ்டர் ஃபூ யுஜிக்கிட்ட சொல்லி நான் தான் உங்களை அவுட்டிங் வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டேங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவன் கண்டுக்காம முன்னாடி போயிட்டு இருக்கான். மிஸ்டர் ஃபூ நான் டேரெக்டாகவே சொல்கிறேன், இங்கே பாருங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதனால தான் இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அண்ணனுக்கு இங்கே கால் சொல்லிச்சு. அச்சோ இதுக்கெல்லாம் நீங்கள் வைக்கப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, நான் இங்கே வைக்கப்படுறேன்னு சொன்னேன், நானே பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரூயி சாங்க பார்க்க வரேன். அவன் நேற்று நடந்த பிரச்சனை மனசில் வச்சுட்டு அச்சோ இப்படி பண்ணிட்டு நீ அப்படி இப்படின்னு உள்ள ஆரம்பிச்சிட்டான். எப்போ நீங்கள் தானே என்ன பார்க்க வருவீங்க, அதுக்காக தான் ஒரு சேஞ்சுக்கு நான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இவனோட கார்டனுக்கு வந்துட்டு சன்ஃப்ளவர் சீடெல்லாம் போட்டு நட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரூயும் பிரிஞ்சு போகிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு டக்குன்னு திரும்பி நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், அவன் ஓடி வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இப்படி 2 பேர் ஒன்று சேர்ந்துக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினா காட்டுறாங்க. ஒரே டென்ஷனில் தூங்கி ஆகணும், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நேரத்துலேயே சன்ரைஸை பார்க்க வந்து நின்றுக்கிட்டு நீ எப்போ அம்மாவை மீட் பண்ணி பேசினியோ அப்பத்துலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு, உன்னை பற்றி அவங்க நினச்சிட்டு இருந்த எல்லா விஷயமே அவங்க தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு ஒன்றா சன்ரைஸை பார்க்குறாங்க. எப்பவும் இதே போல் ஒன்றா இருக்கணும்னு ப்ராமிஸும் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பேர்ட் மாடல் மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறான். அது இன்னும் கரெக்டாக வரலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அவளுக்கு அழகாக செஞ்சு கொடுக்குறான். அதை இவ வாங்கி அதில் மீன் சிம்பிள் மாதிரி போட்டு கொடுக்குறா. தென் வேற எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணும்போது கரெக்டாக கோச் கால் பண்ணி நாளையிலேருந்து நீ ட்ரைனிங்க்கு வரலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ஹாப்பி தானே. நெக்ஸ்ட் டே ஜுவானுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். தென் கோச் வந்து ப்ரொவின்ஷியல் டீமில் ஜாயின் பண்ணிட்டேன், உனக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கான கண்ணையும் கொடுக்குறாரு. அதில் நம்ம ஹீரோயின் பண்ணி கொடுத்தா இல்லையா அந்த பறவையை அதில் ஒட்ட வைக்கிறான். இப்போ இந்த பக்கம் அண்ணனை காட்ட அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. அவள் ப்ரப்போஸ் பண்ணும்போது கால் ஸ்லிப் ஆகிடுச்சு இல்லையா அண்ணனுக்கு, இதை நினச்சி பார்த்துட்டு ஒர்க்கை பார்க்க இந்த பக்கம் ஷியா உங்கள் கால் அடிப்படிச்சு இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறா. அப்போ கரெக்டாக அண்ணன் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுங்கிறாரு. இப்போது நம்ம ஹீரோவை அங்கிளோட பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணி அங்கிளோட ஒர்க்கை பார்த்தவங்க யாருமே அவனை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஒர்க் அவ்வளோ அளவுக்கு இருக்கும். அதனால என்னோட ஜுவல்லரி ஷாப் அப்ராட்ல இருக்கு, அதுக்கு உன் அங்கிளோட டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பட் இதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கல. அதில் உள்ள ஒவ்வொரு டிசைனும் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்குன்னு பாருங்க, அதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கிள் பண்ணாருன்னு எனக்கு தான் தெரியும். இதை மெஷினை வச்சு பாலிஷ் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு டீசெண்டாக கார்டை கொடுத்துட்டான். அவரு கிளம்பிட்டாரு. இப்போ வெளியே வந்தவர் யாருக்கோ கால் பண்ணி அந்த பையன் இன்னும் ஓவரா ஸ்டபனாக இருக்கான், அடுத்த பிளானை போடணுன்ட்டு போகிறாரு. இந்த பக்கம் ஷியா அண்ணனை மீட் பண்ண முன்னாடி வந்து உட்காந்துட்டாரா. என்ன என்னோட ப்ரப்போசல் ஏற்றுக்கிட்டீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பெரிய சார்ட்டையை போட்டு வச்சிருக்காரு. அதாவது நம்ம டேட்டிங் பண்ண ஆரம்பித்தோம்னா இங்கே பாரு உனக்கு கிளாஸ் இருக்கும்போது எனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்கும் வேலை இருக்கும்னு சொல்லிட்டு மாறி மாறி இப்படி போகுமே தவிர 2 பேருக்கும் டைம் கிடைக்காதுங்கிறாங்க. அப்படி டைம் கிடைக்காட்டி என்ன நம்ம டைம் ஒதுக்குவோங்கிறா. இதை யோசிக்காம விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து நம்ம லைஃப் பிளானை 4 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்கேன், இதுலேயும் 2 பேருக்கு ஒத்து வராதுங்கிறதான் கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஒர்க்கர்ஸை தான் லவ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை தான் லவ் பண்ணணுமா? ஆனால் இப்படி பண்ணுறவங்க லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகாதே, இதுக்கு ஏதாச்சும் கன்க்ளூஷன் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க அவர் கொஞ்சம் திணறிட்டேன். வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் நம்ம 2 பேருக்கும் மேட்சே இல்லைங்கிறீங்க, வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்க இப்போதைக்கு நீ படிக்கிறத மட்டும் பாரு, இந்த விஷயத்தில் நான் இன்னும் கிளியர் ஆகலை, ஸோ உனக்கு இது நான் டக்குன்னு சொல்ல விரும்பலைங்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கு போய் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக சார்ட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக அண்ணனுக்கு ஒரு கால் வருது. ஸோ நான் இப்போவே போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நிங்ஷியும் ஹீரோவும் லாயரை மீட் பண்ணுறாங்க. ஒரு கேலக்ஸி பேர்ட் வந்துட்டு டிசைன் பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு நம்ம நிங்ஷியோட டிசைனையும் சொல்ல அது அங்கிளோட டிசைனையும் சொல்கிறான். ஆனால் இந்த விஷயம் வேற எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோட்ட வந்து ஒருத்தன் டீல் பேசினா இல்லையா, அவன் தான் உள்ளே வரான். வந்ததும் உன் அங்கிள் என்னோட டிசைன் தான் திருடி போட்டிருக்காரு, இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணால் உன் அங்கிளோட ரெப்யூட்டேஷன் போயிடும் இல்லையா, ஸோ ஒழுங்கு என்னோட டீலுக்கு ஒத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்ட உன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்டலாம் என் அங்கிளோட டிசைன் எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீ பண்றதை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப உனக்கு நான் இன்னும் 2 நாள் தரேன்னு சத்தம் போடுறான். ஆனாலும் நிக்காம கிளம்பிட்டானா. பின்னாடியே நிங்ஷியும் கிளம்பிட இந்த பசங்களுக்கு இன்னும் ப்ரெஷரை போட்டாதான் வேலையை பார்ப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இப்போ இவன் ஒன்று நினச்சி பார்க்குறான், முன்னாடி நம்ம அங்கிள் நல்லா இருக்கும்போது அங்கிளை மீட் பண்ணி 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அப்போது அங்கிள் வந்துட்டு நிறையா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே மட்டையாகிட்டாரா. அப்போ அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அங்கிளோட டைரி கீழே விழுந்திருக்கு. அதை ஆக்சிடென்ட்டாக எடுத்து பார்க்கும்போது அப்போ தான் அவனுக்கு அந்த டிசைன் கிடச்சி அவன் அதை திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஸோ இவன் சொல்கிற மாதிரி இது இவனோட டிசைன் எல்லாம் கிடையாது, இவன் தான் அங்கிளோட டிசைனையே திருடி இருக்கான். இப்போ வெளியே அவன் நம்ம ஹீரோவை த்ரெட்டன் பண்ண இல்லையா, அந்த விஷயத்தை நிங்ஷி என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போது இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு காரணமே நான் அந்த கேலக்ஸி பேர்டை
சேல் பண்ணதால தான் சொல்லிட்டு நானே இதுக்கான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கிறேங்கிறான். அதெல்லாம் தேவையில்லை, அவன் டார்கெட் பண்ணுறது என்ன, ஸோ நானே இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதுக்காக எப்போ பார்த்தாலும் நீயே எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிற, முன்னாடியிலேருந்தே நீ இதை தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட, நிங்ஷி நீ இப்போ எப்படி இருக்கன்னு உனக்கு புரியுதா, அங்கிள் மட்டும் இப்போ உன்னை பார்த்தாருன்னா ரொம்பவே உனக்காக வருத்தப்படுவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ நிங்ஷியுமே எப்படியாச்சும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. பட் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்து 2 பேரும் அண்ணனை மீட் பண்ணி இதுக்கான ஒரு நல்ல வழியை கேட்குறாங்க. உன்னை த்ரெட்டன் பண்ணவன் அங்கிளை 19ஆம் தேதி பார்த்தேன்னு சொன்னான். அப்போது இது அங்கிளோட டிசைன் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கிள் அந்த 19ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த டிசைனை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நம்ம எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணி ஆகணுங்கிறாரு. ஸோ அதுக்கான ரெசிப்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் தேடும்போது ஒன்று கிடைக்குது. அதில் ஒருத்தர் பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கு. இவனுக்கு அவர் யாருன்னு தெரியல. அந்த டைமில் அங்கிள் கூட நிங்ஷி தானே இருந்தான். ஸோ அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அந்த பர்சனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்காக கேட்குறேங்கிறான். அவனை பிடிச்சா மட்டும்தான் நம்ம அங்கிளோட இதை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி கேட்க, எனக்கு அவரை பற்றி ஞாபகம் இல்லை, என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்த ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அவன் நம்ம அங்கிளோட டிசைன் வச்சு இதை தான் உருவாக்கியிருப்பான் போல. இதுக்காக தான் அங்கிளோட டிசைன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டிருக்கான் போல. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எவ்வளவோ டிசைன் இருக்கு, உங்க அங்கிள் இந்த டிசைனை பண்ணாருன்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா அது என்னையும் நிங்ஷியும் வச்சு அங்கிள் பண்ணது. அந்த டைம்ல நான் ட்ரைனிங்னு சொல்லிட்டு போயிட்டேன் இல்லையா, ஸோ அங்கிளோட என்னால் இருக்க முடியல. நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத நினைச்சு அவருமே ரொம்ப அப்செட்டாக இருந்தாரு. அதுக்காக என்ன நினைச்சு அந்த பேர்டையும் கேலக்ஸியா நிங்ஷியா நினைச்சும் அதை டிசைன் பண்ணியிருக்காருங்கிறான். அப்படி பார்த்தா அந்த ஜோயோஹான்ங்கிறது வேற இல்லாமல் வேற ஏதாச்சும் இடமா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. அதுபடி நம்ம ஹீரோவும் தேட ஆரம்பிச்சவன் விடிஞ்சே போயிடுச்சு. ஹீரோயின் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனாலும் இவன் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறமா சாங்கு வாங்க ஓடி வந்து ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிளோட ரெப்யூட்டேஷனையே போக வைக்க போறாங்கிறதெல்லாம் சொல்ல, சீக்கிரமா அந்த ஜோயோஹான்ங்கிறது என்னங்கிறது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு விழுந்து தேடிட்டு இருக்கா. ஒரு வழியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். நேராக 2 பேரும் கிளம்பி அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனால் வீட்டில் ஆளை காணோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபோட்டோ ஆளுங்க இது இல்லையோ அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்க, கரெக்டாக நிங்ஷி கால் பண்ணி, நான் ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஷாப்புக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கிளோட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் மேலே போய் அவர் டிசைன் பண்ண அந்த லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அப்போ இவன் அங்கிளுக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் இதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையை வந்து கொடுக்குறாரு. ஏதோ பண்ணிட்டு இருக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்க, இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேங்கிறான். அப்போ நீயும் என் கூட சேர்ந்து இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அவனை மேலே இப்போ நின்றுட்டு இருக்கா இல்லையா அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இன்னையிலேருந்து இதோ இந்த பிளேஸ்க்கு உன்னோட பேர் தான் வைக்க போகிறேன்னு இருக்காரு. ஸோ இப்போ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் செஞ்சு அந்த லைட்டை எடுக்கும்போது தவறி போய் கீழே போட்டால் அது உடஞ்சி போயிடுச்சு. இவனும் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவனே அதை சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ மட்டுமே உள்ள வர, அவன் உட்காந்து அதை தான் சரி பண்ணிட்டு இருக்கான். வந்ததும் எங்கே ப்ரூஃப்னு கேட்க, இதோ இங்கே காட்டுறான். ஸோ உடனே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அண்ணனுக்கு தான் அனுப்புவோம் போல. ஸோ அதை மட்டும் பண்ணிட்டு அப்படியே வேகமாக கிளம்ப, உனக்கு முன்னாடி எப்படி நான் அந்த எங்கே கண்டுபிடிச்சின்னு உனக்கு க்யூரியஸாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குது, எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிறது இவன் கேட்க, மெயிலை நான் தான் டெலீட் பண்ணேன், ஆனால் நான் எதுக்காக பண்ணேன்னு உன்னால் கண்டிப்பாக கண்டே படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அந்த ஜோயூஹான்கிறவங்க வந்துட்டு கால் பண்ணி அவங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நீங்கள் கேட்டது ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு எப்போ வேணும் எங்கே வேணும் அப்படிங்கிறத கேட்கவும் அவங்க ஃபுல் அட்ரஸை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இவனோட அந்த காம்படிஷனுக்கு போகிற டிக்கெட் அனுப்பி வச்சா இல்லையா அங்கிளுக்கு, அது கிடச்சிருக்கு. ஸோ உடனே அதை நோட்குள்ளே எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டு, அங்கிள் ஜோயுஹாங்கு அந்த கேலக்ஸி பேர்ட் 5ஆம் தேதியே வேணுமாமான்னு சொல்லிட்டு அவர் 8ஆம் தேதி தான் கேட்டார். இவன் 5ஆம் தேதின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காம்படிஷன் டே அன்னைக்கே இவன் மாற்றி போய் சொல்லிட்டான். இது தெரியாமல் அங்கிள் ஓகே சொல்லிட்டு கிளம்ப, இது எல்லாத்தையுமே அவர் உன்னோட காம்படிஷனை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பண்ணேங்கிறான். ஆனால் ஏன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஏன்னா அவர் எப்போவுமே உன்னை தான் ஃபர்ஸ்ட்டில் வச்சு பார்த்தாரு. அவர் எந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நீ அவரை கூப்பிட்டா போதும், எல்லாத்தையும் அப்படியே போட்டு உனக்காக வந்து நிற்பாரு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் போய் சொன்னது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் நிங்ஷி ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினார் இல்லையா, அவர் தான் இவங்க எல்லாரும் தேடின அந்த பர்சன். அன்னைக்கு உன் அங்கிள் இதை என்கிட்ட கொடுத்தப்பவே நான் சொல்லிட்டேன், உங்கள் அப்ரெண்டிஸ் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட 8ஆம் தேதி கொண்டு வர சொன்னால் நீங்கள் என்ன நேரத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல், கேக் எந்த கடையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவன் போகும்போது கேக் கேட்டிருப்பான் போல. ஸோ இவனுக்காக அதை வந்து வாங்கிட்டு வரணும்னு நல்லா நினச்சிருக்காரு. இப்போ இதை அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்லிட்டே, அவர் உன்னை ரொம்பவே லவ் பண்ணியிருந்தாலும் நான் போய் சொல்கிறேன்னு தெரிஞ்சு எனக்காக கேக் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, ஒருவேளை அவரே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாருங்கிற மாதிரி இவன் பாட்டு கதையை திரிச்சு விட, வேணும்னே ஹீரோ டென்ஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பேசுவோம் போல. டக்குன்னு ஹீரோ சட்டையை பிடிச்சி, நிங்ஷி இதெல்லாம் நீ எதுக்காக பண்றேன்னு எனக்கு தெரியும், என்னை கோவப்படுத்தி உன்னை அடிக்கணும்னு நீ விரும்புகிற, நான் எப்பவும் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன், நீ பண்ண தப்புக்காக நீ எப்பவும் வருந்திட்டே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ இவன்
இத்தனை நாளும் அவனோட கில்ட்டினஸ்லேயே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அதனால தான் எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட இருந்து அடி வாங்கியாச்சும் கொஞ்சம் நார்மல் ஆகணுங்கிறத ட்ரை பண்ணியிருப்பான் போல. பட் இப்போ அதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. அங்கிளோட லைட்டை ஒரு வழியாக அவன் சரி பண்ணிட்டான். அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் அந்த எல்லா எவிடன்ஸையும் அண்ணன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எவிடன்ஸ் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம இதுக்காக போய் பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சி இப்போ வெளியே வரும்போது ஷியா என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணா நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவள் நார்மலாக தான் இருக்கலாம் அப்படிங்கிறத விசாரிக்க நான் ஜுவனோடவே இருக்கிறதால அவளை பற்றி எனக்கு தெரியல, அதான் நீ அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டல, எதுக்காக அவளைக்கிட்ட கேர் இருக்க மாதிரி இப்போ கேட்குறேன்னு கேட்குறா. என்னால் அவள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவள் உன்னோட ஃப்ரெண்டும் கூட இல்லையாங்க, என்னோட ஃப்ரெண்ட்னால் தான் இப்படி கேட்குறியா, உனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே கிடையாதா, எல்லாத்தையும் வச்சு பார்த்தா செட் ஆகாதுன்னு தோணுதேங்கிறான். இது எல்லாத்தையுமா வச்சு பார்ப்பேன், எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும்டா, நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையாங்கிறத நீ தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே கேஸில் நம்ம ஹீரோவும் வின் பண்ணிட்டான். அங்கிளோட பேரெல்லாம் எதுவும் கெட்டு போகாமல் அவரோட டிசைன்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோ அங்கிளோட அந்த டைரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பென் டிசைன் வருது. அப்புறம் பின்னாடி அங்கிள், நிங்ஷி, ஹீரோன்னு 3 பேர் இருக்கிறத கூட ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ நேராக நிங்ஷியை மீட் பண்ணி கேஸில் வின் பண்ணிட்டோம், அக்ரிமெண்ட்டாக பண்ண தப்புக்காக எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் அந்த டிசைனை சேல் பண்ண காசை எல்லாம் டொனேட் பண்ணவும் சொல்லியிருக்கேன்னு சொல்ல இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்குறான். இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதாங்க. இப்போது இதெல்லாம் யூஸ் இல்லாமல் போக போகுது, ஏன்னா நான் இந்த கடையை மூடிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். என் அங்கிள் உங்ககிட்ட சொல்லாமல் போன விஷயமும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் அங்கிள் இவனுக்காக ஏதோ லெட்டர் வச்சிருப்பார் போல். இப்போ அதை எடுத்து இவன் படிக்கிறான். அதில் நிங்ஷியை பற்றி தான் நிறையா எழுதியிருக்காரு. இது யாரோடவோ கான்வர்சேஷன் பண்ண மாதிரி தான் போகுது. நிங்ஷி ரொம்பவே டேலண்டான ஒரு பையன், அவனுக்கும் இந்த சில்வர் வேரெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் ஆசைப்பட்டா கண்டிப்பாக என்னோட ஷாப்பை நான் அவன்கிட்ட கொடுத்துடுவேங்கிறத சொல்லியிருக்காரு. நீ ஏதோ சொன்ன, நான் தான் அவருக்கு ஃபேவரட், இந்த கடையை கூட எனக்கு தான் கொடுப்பாருன்னு. பாத்தியா, அவர் இந்த ஷாப்பை உனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. உன்னோட பிடிவாதத்தால் தான் நீ அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இது உண்மைன்னா ஏன் அவர் என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லைன்னு கேட்குறான். ஏன்னா அவர் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும்னு நினச்சிருக்காரு. எனக்கு ஷூட்டிங் பிடிச்சதால அவர் அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணார். அதே போல் நீயும் ஏதாச்சும் உன்னோட எய்மை பார்த்து போனேன்னா அவரும் கண்டிப்பாக உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு தெரியல. அப்புறம் உன்கிட்ட ஃபோர்ஸாக இந்த கடையை உன்கிட்ட கொடுக்கறதுக்கும் அவர் விரும்பலை. ஸோ அவரோட விஷை நான் மதிக்கிறேன். அதனால இந்த கடையும் இந்த டிராஃப்ட்ஸையும் நான் உன்கிட்டயே ஒப்படைக்கிறேன். நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்ப. என்கிட்ட இந்த கடையை கொடுத்துட்டு நீ கண்டுக்காம போயிடுவேன்னு கேட்குறான். நான் இந்த கடையை உன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு காரணம் என் அங்கிளோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே தவிர நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு அவரை டிசப்பாயின்மெண்ட்டும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அங்கிளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான், இவன் பண்ண அந்த தப்பால தான் இப்போ அங்கிள் உயிரோடவே இல்லை இல்லையா. ஸோ அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட என் அங்கிளோட ஆசைப்படி நிங்ஷி கிட்ட அவரோட பொருளையும் அவரோட கடையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறான். இதுக்காக நீ ஃபீல் பண்ணுறியா அப்படிங்கிறத நம்ம ஹீரோயின் கேட்க, ஃபீல் பண்ணா மட்டும் என்ன நடக்க போகுது, நிங்ஷி மேலே தான் அதிக கோவத்தில் இருந்தேன், ஆனாலும் அவனை மன்னிக்க போகிறது கிடையாது தான், இருந்தாலும் மூவ் ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறான். கவலைப்படாத, நிங்ஷியுமே அங்கிளோட பேரை காப்பாற்றுவான், நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஷியாவை மீட் பண்ண அவ அண்ணன் இப்படி ரிஜெக்ட் பண்ணதுக்கு சோகமாக இருப்பான்னு பார்த்தா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாரு. அதுக்காக ப்ரெசன்டேஷன் எல்லாம் போட்டு காட்டி எனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டாரு. இதுக்காகவே நான் அவரை சீக்கிரமா விட்டு கொடுக்கவே மாட்டேன், அதுக்கு தான் நெக்ஸ்ட் பிளானை போட்டு வச்சிருக்கேங்கிறா. இப்போ இந்த பக்கம் அண்ணன் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஷியாவோட இடத்த பார்த்துட்டு அடடே அவ இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. அப்போ கரெக்டா நம்ம ஷியாவே அண்ணனை மீட் பண்றதுக்காக வந்து பார்க்க அண்ணனோட கிளைண்ட் போல அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு மீல் ஒன்றும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே பேசிட்டு வர இதை பார்த்தது அவளுக்கு காண்டாயிடுச்சு. இதுல உள்ள போன நம்ம அண்ணன் ஒரு பொம்மையை எடுத்து கொடுக்க இது என் மகனோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. இதை பார்த்து ஷியா தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. நேரா அண்ணன் கிட்ட வந்ததும் இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா, தப்பான நேரத்துல வந்துட்டு நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போச்சுலையே அந்த பொண்ணை பார்த்து இவ பேசுறா. நீங்க இந்த பொம்மையை பாக்குறவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருவீங்களா, நான் அதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பாலை எடுத்து இவ கொடுத்துட்டு இருக்கா அண்ணனுக்கு. சரி இப்ப நீ எதுக்காக தான் இங்க வந்தே அம்மான்னு கேட்க, அப்ப உங்களுக்கு நிஜமாவே ஒன்றும் தெரியாதா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க தான் ரிப்ளை பண்ணல, அதானே இங்கதான் நீங்க நிறைய பேரோட ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பிஸியா இருக்கீங்களேங்கிறா. அட அவங்க என்னோட கிளைண்ட்னு சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப. அட இங்க பாருமா போன் சைலண்ட்ல போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காட்ட அவ போயிட்டா. பார்த்தா இவ என்ன அனுப்பி வச்சிருக்கான்னு அண்ணனுக்கு. அண்ணன் எப்படி ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி இவங்க 2 பேருக்கும் மேட்சே ஆகாதுங்கிறத சொன்னாரு. அது போல இவ ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி 2 பேருக்கும் உள்ள பெர்ஃபெக்ட் மேட்சை வந்துட்டு அவ சொல்லியிருக்கா. இதை எடுத்து பார்க்க அண்ணனுக்கு ஷியா நேர்லயே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இதை பார்த்து இவரு கனவுல சிரிச்சிட்டு இருக்காரு. இங்க ஷியாவோ செம்ம கடுப்புல ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அண்ணனை பத்தி தான் செம்ம மாத்திட்டு அண்ணன் எடுத்து கொடுத்த பொம்மை எல்லாம் குப்பை தொட்டி கூட போட்டு அப்புறம் மனசு கேட்காம
திரும்பவும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அண்ணன் மெசேஜ் பண்ணி நாளைக்கு ஃப்ரீயா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க. மார்க்கெட்டிங் பற்றி இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப அழகாகவே ஐடியாஸை கொடுக்குறா. தென் முடிச்சுட்டு வரும்போது நிங்ஷி கால் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமான்னு கூப்பிடுறான். பார்த்தா இவன் இங்கிருந்து கிளம்ப போகிறான் போல மொத்தத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கான். இப்போ கடைசியாக கடையை பார்த்து மாஸ்டர் நான் போக போகிறேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு திரும்ப வந்து உங்களோட ட்ரீமான இந்த கடை என்னோட ட்ரீமும் கூட, ஸோ அதை நான் திரும்பவும் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டையும் பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறான். நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எனக்காக இந்த லைட்டை ஜுவான் கிட்ட கொடுத்துரு, அப்புறம் இதையுமே சொல்லிடுன்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் மறக்கலை. கண்டிப்பாக ஷாப்பையும் நான் விட மாட்டேன்னு சொல்கிறான். நீ இதை டேரெக்டாக ஜுவான் கிட்டேயே சொல்லலாம் இல்லையான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவன் உனக்குமே கொஞ்சம் தொலையை கொடுத்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் இப்போ அந்த லைட்டை நம்ம ஹீரோ ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இவன் நிங்ஷி அங்கிள்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். திரும்பவும் அதை உள்ளே வச்சுட்டு சாத்திட்டான். இந்த பக்கம் அண்ணன் ஷியாவுக்கு மெசேஜ் பண்ணா இல்லையா, என்ன அவர் ரிப்ளையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஷியா மஷ்ரூம் பொண்ணோட அண்ணனை பற்றி கழுவி ஊற்றிட்டு ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கா. கரெக்டாக அண்ணனே கால் பண்ண என்னவோமா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி கேட்குறா. நீ என் மெசேஜ்க்கு ரிப்ளையே பண்ணலையேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு என்னவான்னு சொல்லிட்டு இவ கத்த, என்ன நீ குடிச்சிருக்கியா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ கடை பேர் சொன்னதும் அங்கேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்து நிற்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இதுக்காக நீ இவ்வளோ குடிச்சியாமான்னு சொல்லிட்டான்னு கேட்க, நான் ஒன்றும் உங்கள் இன்டென்ட் கிடையாது, எதுக்காக என்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்கிறா. அப்புறம் அவ தள்ளி உட்கார அண்ணனும் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாரா. எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்களாமான்னு கேட்குறா. நேற்று என்னை மீட் பண்ண பொண்ணு என்னோட கிளைண்ட்டு, அப்புறம் அந்த பொம்மையை நான் உங்களுக்கு அவங்களோட மகனுக்காக கிஃப்டாக கொடுத்தது அப்படிங்க, எதுக்காக என்கிட்ட சொல்றீங்கிறா. ஏன்னா நீ தப்பா புரிஞ்சு கூடாது இல்லையா, அதனாலதான் சொன்னாங்க. நான் இதுக்காக தப்பா நினைக்கணுங்கிறா. ஏன்னான்னு ஆரம்பிச்சவரு, ஏன்னா எனக்கு என்னை யாரும் தப்பா புரிஞ்சுக்கிறது எனக்கு பிடிக்காதுன்ட்டான். சரி நான் ஒன்றும் உங்களை தப்பால நினைக்கல, போய்க்கோங்கன்ட்டா. என்ன நீ இப்படி பேசுற, என் மெசேஜ்க்கே நீ ரிப்ளை பண்ணலனாலும் உனக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுத்துட்டு உன்னை சந்தோஷம் தான் படுத்திருக்கேன், இப்படி பண்றியான்னு கேட்குறாரு. இவ டக்குன்னு இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ முன்னாடி பண்ண மாதிரியே அண்ணன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அண்ணனை மாதிரியே நொண்டி அடிக்க ஆரம்பிச்சுட்டா. விழ போக பிடிக்க வரேன், நான் உங்களை மாதிரி கேவலமாலாம் விளையாட மாட்டேன்ட்டு இருக்கா. ஆமாமா என்னை விட நீ பெட்டராக தான் விளையாடுறேன்னு அண்ணனும் சொல்ல, லாஸ்ட் டைம் நீங்க குடிச்சப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது தப்பு தான் பாத்தீங்களா, இப்போ நான் குடிச்சு ஆடிட்டு இருக்கேன், இவனா போயிடுச்சு இல்லையாங்கிறான். நெக்ஸ்ட் டைம் இது போல அதிகமா குடிக்காதுன்னு அண்ணன் சொல்ல, இப்போ டக்குனு கிட்ட வந்து எல்லாம் உங்களுக்காக தாங்கிறா. அவருக்கு ஒரு மாதிரியானது அந்த பக்கமா போய் நிற்க மறுபடியும் பக்கத்துல வந்து நின்றுட்டு, மிஸ்டர் போ உண்மையா உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், இதனாலேயே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறேன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோட அப்பாவுக்கு பிரெயினில் டியூமர் வந்து இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமா ஒன்றா சாப்பிட்டு ஜோக்கெல்லாம் பேசி ரொம்பவே சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம். ஆஃப்டர்நூன் அவர் இறந்து போயிட்டாரு. இது போல நம்ம ரொம்பவே விரும்புகிற ஒரு விஷயம் டக்குன்னு நம்மளை விட்டு போகும்போது அதனோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா காலேஜில் நான் லா மேஜர் எடுத்துட்டு அந்த வழியில் அப்படியே போயிட்டேங்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லா லைஃப் ஒன்றும் அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி இவ சொல்ல, நீ இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க, அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது இப்போவே இப்படி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உன்னால சூஸ் பண்ண முடியுங்கிறத சொல்ல, நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் அதுக்காகலாம் என்னை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய 30-50 வருஷம் வெயிட் பண்ணி என் முடியெல்லாம் வெள்ளையாகி பல்லெல்லாம் கொட்டி போய் கண்ணெல்லாம் இப்படி ஆற வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணி, மிஸ்டர் ஃபோ நான் இன்னும் உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போவாச்சும் என் மேலே நம்பிக்கை வைங்க, நம்ம 2 பேரும் இனிமேலாச்சும் ஒன்றா இருப்போன்னு வயசாகி சொல்கிற வரைக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது சாமின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஷியா எதனால என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க, உண்மையா என்னன்னு எனக்கே தெரியல, உங்களோட இருக்கும்போதெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, நீங்கள் இல்லாதப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுது. இது கேட்க சரியா இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிதான்ப்பா ஃபீல் ஆகுது, உங்களுக்கு என் மேலே இது போல் கொஞ்சமாச்சும் ஃபீலிங் இருக்கான்னு கேட்க, அண்ணன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ டக்குன்னு அங்கே இருக்க ஒரு கழு மேலே ஏறி நின்று, அங்கே பார்த்தீங்களா வானம் ஃபுல்லாக நட்சத்திரமா இருக்கு, என்னோட ஸ்டார்ன்னு சொல்லிட்டு அண்ணனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டா. அப்படியே அவரையும் ஹக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டாலாம். பார்த்துக்கிட்டே இருந்தவர் இவளையும் ஹக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அண்ணனோட ஆஃபீஸ்லேருந்து தான் கண்ணை வெளிக்கிறா. இப்போதான் நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அண்ணன் வந்து தனியாக வச்சுட்டு, நேற்று நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டதால ஹாஸ்டல் மூடிட்டாங்க, அதனால தான் நான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போச்சுங்கிறாரு. அப்புறம் இதுக்கும் கவலைப்படாத யுஜிக்கிட்டே சொல்லிட்டாங்க, அவங்க கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறா. நைட்டு ஃபுல்லாக போலன்னா சொல்லி தானே ஆகணுங்கிறாரு. நேற்று நைட்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, உங்களுக்கு ஒர்க் வேறு இருக்குல்ல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்து போவேன், ஒரு நிமிஷம் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அன்னைக்கு மலை மேலே ஏறி வந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து அந்த லவ் லாக் போட்டான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஒன்றா இருக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக தான் வந்தேங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறா. நீ எனக்கு அனுப்பின பிபிடியை பார்த்தேன், அதில் உள்ளதை வச்செல்லாம் பார்த்தா கொஞ்சம் சென்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் தான் கண்டதெல்லாம் போட்டு ஒரு பிபிடியை ரெடி பண்ணேன். உன்னை வேணான்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருந்தாலும் வேணும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லி
நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டாரு. அப்புறம் என்ன ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணிட்டு லவ் லாக்க போடுவாங்க, நான் ஆல்ரெடி முன்னையே பண்ணி வச்சுட்டேங்கிறா. அதை 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த லவ் லாக்கே இவங்களை சேர்த்து வச்சிருச்சு போல. இப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னதும் அவங்க அண்ணனை கலாய்க்கிறதுக்கு கூட நம்ம ஹீரோனை விட மாட்டேங்கிறா. இந்த பக்கம் ஹீரோவா கேப்டன் கூப்பிட்டு அவரு பிஜி படிக்க போறதாவும் இனிமேல் இந்த ஷூட்டிங் டீமுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாம போக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. 3 வருஷமா நான் இந்த ஷூட்டிங் டீம்ல இருந்திருக்கேன், என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கான புதிய பாதையை தேடி நான் போகணும்னு நினைக்கிறேங்கிறாரு. தென் நான் போனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கேப்டனா நீ தான் வரப்போறேன், பார்க்குறேன் நீ என்னதான் பண்ண போறங்கிறத. அப்புறம் நம்ம காலேஜுக்கு நீ தான் கோல்டு மெடல் வாங்கி தரணுங்கிறதையும் சொல்ல கடைசியாக ஒரு டைம் காம்படிட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை பார்க்குறாங்க. தென் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ண அவளுக்கு இந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, அவங்களோட மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு தான் இவளோட ஆசை. பட் அந்த மீட்டிங் நடக்கும்போதே இவளுக்கு எக்ஸாம் உள்ளதால இவளால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லி ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு மீன் போட்ட டாலரை அழகாக டிசைன் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு லைப்ரரிக்கு தான் வரான். லாஸ்ட் டைம் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சுது, அதுக்காக தான் இங்கே நடக்க போகிற எக்ஸிபிஷனுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அவன் நைட் செஞ்சான் இல்லையா, அந்த டாலர் இருக்க செயினை நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட்டாக கொடுக்குறான். அது அவளுக்கு அழகாக நம்ம ஹீரோவை மாட்டி விடுறான். அந்த டாலர் இருக்கிறது ஒரு வேல் ஃபிஷ் தான். ஸோ நம்ம ஹீரோவும் அதை பற்றி சொல்கிறான். இது வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்பீஷியஸ், கடலோட ஆழத்துக்கும் இதனால் போக முடியும், தண்ணி அதனால வானத்து வரைக்குமே பீச்சி அடிக்க முடியும். அதுபோல் நீயும் ரொம்ப பிரேவாக ஸ்ட்ராங்காக நீ நினச்சதை அச்சீவ் பண்ணுவேன், நீ சூஸ் பண்ணுறது ஸ்கையாக இருந்தாலும் சரி சீயாக இருந்தாலும் சரி அதில் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எதை சூஸ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் ஒன்றா அந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டே அப்படியே அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸை நம்ம ஹீரோயின் எழுத ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ அவள் சொன்ன அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரெக்கார்டும் பண்ணுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினும் சீக்கிரமாக எக்ஸாம்ஸை எழுதி முடிச்சுட்டு அந்த லெக்சர் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டா. தென் இவ கேட்கணும்னு நினச்ச கேள்விகளையுமே அவங்க கிட்ட கேட்டு அதுக்கான பதில்களையுமே இவ தெரிஞ்சுக்கிறா. அவங்க கடைசியாக சொல்லி முடிக்கிறது, உங்களோட பேஷன் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்க, தென் அதுக்கான ஒர்க்கை போடுங்க, எப்போவும் உங்களை நினச்சி நீங்கள் ரீக்ரெட் மட்டும் பண்ணிக்கவே கூடாதுங்கிறாங்க. ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோயின் அவளுக்கு எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதே மேஜருக்கு இவ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா. எதுவாக இருந்தாலும் ஹீரோ சப்போர்ட் பண்ணுவாங்கிறது தான் சொல்கிறான். தென் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்கிறான், நான் இது போல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்னு. அதுக்குமே அம்மா இவளுக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸை நம்ம ஹீரோயின் எழுத ஆரம்பிக்க இந்த பக்கம் ஹீரோவை கட்டுறாங்க, இந்த பக்கம் கேப்டன் போக போகிறாரு போல. ஸோ இதுதான் நம்மளோட டீமோட ஃப்ளாக், நீதான் இனிமேல் அதை நல்லபடியாக உயரத்துக்கு பறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. தென் டீமோட அடுத்த கேப்டனை நம்ம ஹீரோவையும் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டான். 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஹெட்ஸில் போட்டு ஜாலியாக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு காம்படிஷனே நடந்து முடிஞ்சிடுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கான அவார்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உனக்காக சேர் பண்ணி கத்தி கத்தி என் வாய்ஸ் போனது இல்லாமல் வாங்க வாய்ஸும் சேர்ந்து போயிடுச்சு தெரியுமாங்கிறா. நீங்கள் மட்டும் என்ன சின்னாலாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் அடிச்சிருக்கீங்கிறா. தென் 2 பேரும் ஹாப்பியாக ஒன்றா டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது இவ ஒரு டைரியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா. இவங்களுக்காக ஷெடியூல் போட்டு எப்படியும் உன்னோட ட்ரைனிங் எல்லாம் இனி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படி ஆனதும் நம்ம வீக்கெண்ட்ஸில் மட்டும் மீட் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் ட்ரைனிங் உனக்கு எப்படியும் லீவ் கிடைக்கும், அப்போ நம்ம ட்ராவல் பண்ணலாங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவில் உப்பு மூட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரொவின்ஷியல் டீமில் ஜாயின் பண்ணிட்டான். இத்தனை நாள் எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, ரொம்பவே தேங்க்யூ கோச்சுங்கிறான். தென் இவங்க எல்லாரும் இந்த அகாடமியிலிருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. அதுக்கான ரிட்டையர்மெண்ட் செரிமனியும் நல்லபடியாக நடந்து முடியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டிங்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காக இவளுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. அதில் நல்லபடியாக பாஸ் ஆகிட்டா. ஆனால் அவள் ஒர்க் பண்ண போகிற ஏரியா நம்ம ஹீரோயின் அம்மா இருக்க இடம். ஸோ அந்த லொக்கேஷனை கேட்டதுமே மூஞ்சி மாறி போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் இந்த டீமை விட்டு போக போகிறாங்க இல்லையா, அதை நினச்சி ராங் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இவங்க பேசுகிறத வச்சு பார்த்தா இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் தானே. ஸோ இதில் உள்ள நல்ல ட்ரைனான பசங்க மட்டும்தான் ப்ரொவின்ஷியல் டீமில் ஜாயின் பண்ண முடியும் போல். அப்படி தான் இந்த சைடில் இருந்து நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணியிருக்கான் போல். 10 வருஷம் இந்த ஷூட்டிங் கரியர்லேயே இருந்து இப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு போகிறது நினச்சி ரொம்பவே ராங் ஃபீல் பண்ணுறான். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட இல்லாமல் போயிடுச்சு, ஏன் கேப்டனால கூட ஒரு ப்ரொஃபஷனல் அத்லட்டாக ஆக முடியாமல் போயிடுச்சு இல்லையா, என்னோட ப்ரொஃபஷனல் கரியர் கூட இங்கேயே முடியுது. பட் நீ ஜுவான் உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து எப்பவும் போய்கிட்டே இருக்கணுங்கிறான். தென் இவனும் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டாக தான் ஆக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். தென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுகிறான். இங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம் இல்லையா, இதை மிஸ் பண்ண போகிறங்கிறத நல்லாவே ஃபீல் பண்ணி தான் பேசுகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்களோட கிராஜுவேஷன் பக்கத்தில் வந்துடுச்சு போல். நம்ம வாங்குக்கு மார்க் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொரு வருஷம் சேர்ந்து படிக்க சொல்லிட்டாங்க. அந்த கடுப்பில் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே வந்தவன் பழக்க தோஷத்தில் ஹீரோவோட கடைக்கு வந்துட்டான். சார் இந்த வீடு வாடகைக்கா அப்படிங்கிறத கேட்க, இல்லைப்பா
எல்லாமே இடிக்க போகிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்டையே மொத்தமாக இடிச்சு தள்ள போகிறதா பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது கேட்டதுமே இவனோட முகமே மாறி போயிடுச்சு. இப்போ செம்ம காட்டில் தனியாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டே நானும் இருக்கல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உட்கார எல்லாருமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்களாச்சே. ட்ரைனிங்கில் பிஸியாக இருக்காங்க, ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுல பிஸியாக இருக்காங்க. நான் ஒருத்தர் தான் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்னதும் நிஜமாவே அவங்க பிஸியாக இருக்கிறதால தானே வரல, நீ ஏன் தப்பை புரிஞ்சுக்கங்கிறா. இங்கே பாரு யுஜி, அவங்க எல்லாருக்குமே நான் தேவைப்பட்டப்ப நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்காக நின்னேன். ஆனால் இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒன்று சாப்பிடலாம் தானே கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வந்தாங்களா? நான் அவங்களெல்லாம் கூட பிறந்த அண்ணன் தம்பியை தானே பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன அப்படி நினைக்கவே இல்லை. பாத்தியா, உனக்கு தெரியுமா ஜுவானோட இந்த ஸ்ட்ரீட்டையே காலி பண்ண போறாங்க. இனிமேல் அந்த இடத்துல நம்ம கடையே இல்லாம போக போகுது. அதனால தான் அந்த ஏஜென்ட் கிட்ட ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் அந்த கடை வேணும்னு கேட்டேன். அவருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக தான் உங்க எல்லாருமே நான் இன்னைக்கு கூப்பிட்டேன். ஆனா யாருமே வரல பாத்தியான்னு சொல்லிட்டு திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க எல்லாருமே பிஸியா இருக்காங்கன்னு சொல்ல இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். கிராஜுவேட் ஆகி போகிறாங்க, ட்ரைனிங்கு போகிறாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கேன். நான் ஒருத்த மட்டும்தான் திரும்பவும் அந்த நாளுக்காக ஏங்குறேன். அந்த சில்வர் ஷாப்பில் எவ்வளோ பேசியிருப்போம், ஜாலியாக எத்தனை டைம் சாப்பிட்ருப்போம், அப்போல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இப்போ எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். தினம் ஹெட்போட எப்படியோ கொண்டு போய் அவனோட ஹாஸ்டல் ரூமில் அவனை விட்டுட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான். அதனால அடுத்த நாளே இவனை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சாங்கும் ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வந்ததும் நீ இன்னும் கோவமாக தான் இருக்கியாடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேச்சா, நான் எதுக்கு கோவமாக இருக்க போகிறேன், நீங்கள் தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே, உங்களோட டைமை நான் இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போவேன். இப்போதான் கோவமே இல்லைன்னு சொன்னேன். நிஜமாவே லாஸ்ட் நைட் எங்களால் வர முடியல, எங்களோட தப்பு தான் புரியுது, அதுக்காக ஏன்டா இப்படி நடந்துக்கிறத கேட்க அப்பவும் ஒத்துக்கு போய் மாட்டேங்க, நான் கோச்சிட்டு தான் போறேன்னா. அப்புறம் என்ன 2 பேரும் பின்னாடியே போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அவன் கேட்கவே இல்லை. வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இப்போ 3 பேர் ஒன்னா உட்காந்து ஃபர்ஸ்ட் அவன் எப்படியாவது நம்மளோட ஒன்னாவே கிராஜுவேட் ஆக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேர் ஒன்னா பிளான் போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த டென்ஷன்ல அவன் இப்போ ரெகுலராக கிளாஸ்க்கும் போகிறது இல்லையாமா, வீட்டுக்கும் போகிறது இல்லையாமா, கேமிங் சென்டர்லேயே கிடக்கானாமா. ஸோ நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக சாங்கோ வெக்கெட் பண்ணி வர ரூயி தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறா. அவளை பிடிச்சி ஹக் பண்ணி நான் எப்போவுமே உன்னை கஷ்டப்படுத்திட மாட்டேன், என்னோட ஓன் எஃபோர்ட் போட்டு நான் அதில் வின் பண்ணுவேங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறான். அப்போ ரூயிக்கு இவன் இன்டர்னா இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க இடத்துல இருந்து கால் பண்ணி வேலையில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தி சீக்கிரமாக வந்து இப்போவே டபுள் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்த சாங்கிட்ட சொல்லாமே ரூயியும் நான் சீக்கிரமாக கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்புறமா ரூமில் வந்து படுத்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. கரெக்டாக அவங்க அம்மா அப்பாலாம் கால் பண்ணி நீ தனியாகவே அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அப்படி கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா, உன்னால் முடியலன்னா பிரச்சனையே இல்லை, நாங்கள் இருக்கோம் உனக்காக, நீ இங்கே வந்துருன்னு சொல்லிட்டு கூப்பிட ரொம்பவே எமோஷனலாகி அழுகுறா. தென் அப்படியே கட் பண்ண சாங்கு ஹீரோவும் சாப்பிட்றதுக்காக நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வாங்க வருவானான்னு கேட்க அவன் கண்டிப்பாக வருவான்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அதே போல தான் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். அப்புறம் என்ன 3 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்க மாற்றி அட்வைஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்குமே டிப்ளமோஸ் இருக்குது, ஆனால் என்கிட்ட அதுவும் கிடையாது. சரி பிஸ்னஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு கரை என்ன ஏமாத்திட்டு போயிட்டான், என் அப்பாவும் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாரு, நான் இப்போ என்னதான் பண்ணுவேங்க. 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு போய் சிரிச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிக்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் என்ட்ரி. அப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணப்போ ஒரு 3 பேர் வந்து இவங்க கூட சண்டை போட்டாங்க இல்லையா, அதை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கான். நீ என்னடா ஹெல்ப் பண்ண, சும்மா அப்படியே சீனை போட்டாலும் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன், நான் எத்தனை இடத்த தூக்கி வீசி அவனை ஹர்ட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்ட் குடிக்க முடியாமல் போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சோம்ல, சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சதும் வாங்க எனர்ஜி வந்துருச்சு போல. ஆமாண்டா, என்னாலும் சரி நான் கிவ் அப் பண்ண போறது இல்லை, ட்ரை பண்ண போறேன்னு சொன்னதும் ஆமாண்டா நம்ம எல்லாம் சின்ன பசங்க தானே, இன்னும் நமக்கு எனர்ஜியும் இருக்கும் டைமும் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான சைனீஸ்ல ஏதோ ஒரு பாட்டு இருக்கும் போல மாற்றி பாடிக்கிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உள்ள வர யாரோ புது கஸ்டமர் வந்திருக்காங்க பாருன்ட்டாங்கிறாங்க. அப்படியே மெல்லமா எழுத நிக்க ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்ம ஹீரோ பார்த்துருப்பான், அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இப்போதான் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கு, எவ்வளோ சீக்கிரம் டைம் ஓடிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தங்க வந்து விஜயை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனி சார்பாக ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போகிறோம், அதுக்கு எங்களுக்கு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, ஸோ உன் அங்கிளோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸிபிட் பண்ணலான்னு இருக்கோம், உனக்கு ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் ஓகே சொல்கிறான். தென் அப்படியே அவங்க பேச்சு வாக்கல நம்ம ஹீரோயின் அம்மாவோட ஊரில் இருக்க மார்க்கெட்டிங் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டா இல்லையா, அதை ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோயின் தான் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லையாச்சே. அப்பவே அவளை மீட் பண்றான், அதை பத்தி எதுவுமே பேசாம ஜஸ்ட் உன்னை ஹக் பண்ணணும்னு தோணுது அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹக் பண்றான். தென் இவங்க 2 பேர் மட்டுமே இருக்க போறேன். இவங்களுக்கான வெயிட்டை ரொம்ப அழகா 2 பேரும் சேர்ந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்காக குக் பண்ணி எல்லாம் தர இதெல்லாம் விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்புறம் அப்படியே மாற்றி ஓட்டி வெட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்காங்க. தென் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து லாஸ்ட் டைம் 2 பேரும் பலூன் ஷூட்டிங் பண்ணாங்க இல்லையா, இப்போ அந்த கேமுக்கு தான் வராங்க. எப்பவும் போல் நம்ம ஹீரோயின் ஒன்று கூட ஷூட் பண்ணாமல் போயிட இந்த டைம்
நான் உனக்கு கொஞ்சம் லக் கொடுக்கலான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி நின்று ஹோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எப்படி எல்லாத்தையும் ஷூட் பண்ணா அது போல் இப்போவும் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டான். பட் இந்த டைம் இவங்க ப்ரைஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நல்லா சுற்றிட்டாங்க இல்லையா. அப்புறம் நாளைக்கு தான் இவங்களோட கிராஜுவேஷன் நடக்க போகுது. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு போகிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இவங்களோட கிராஜுவேஷன் தான் காட்டுறாங்க. 2 பேரும் கோட்டை மாட்டிக்கிட்டு கப்பல் ஃபோட்டோ தான் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஷூட் பண்ணுற மாதிரியெல்லாம் தொடர்ந்து ஃபோட்டோஸாக இருக்குது. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே நிறைய போசஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஷியாவோட சேர்ந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. மஷ்ரூம் பொண்ணை வந்துட்டு இன்டர்னாக வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா. ஸோ அவன் இங்கே இல்லை. அப்புறம் வாங்க என்னடா என்ன விட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை கவனம் மாட்டிட்டு வந்து நின்றுட்டான். எதிரான்னு கேட்டால் ஓட்டோக்கோசரம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போஸாக கொடுத்து அள்ளி தள்ளிட்டு இருக்கானுங்க. அடுத்து எங்கள் 3 பேர் எடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் மாறி மாறி போஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக 6 பேர் அணின்னு ஒரு பெரிய ஃபோட்டோவையும் எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க எப்படிப்பட்ட கிராஜுவேஷன் ட்ரிப்பா இது அமைய போகுதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் பெருமையா பீத்திட்டு திரும்ப சாங்க ஒரு குட்டிக்காரோட வந்துட்டு இருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கடையில் போனதுக்கு இது ஒன்று தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டானுங்க. இது இல்லைன்னா எங்கேயுமே போக முடியாதுடாங்கிறான். இதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனையும் கூப்பிட்டாங்க. அப்புறம் என்ன சாங்கு வாங்க மட்டும் அந்த காரில் போக இவங்க எல்லா அண்ணன் காரில் வந்துட்டு இருக்காங்க. கிளம்புனவங்க நேராக பீச்சுக்கு வந்து இறங்கியாச்சு. அப்புறம் என்ன எல்லாரும் ஒன்றா தண்ணிக்குள்ளே இறங்கி மாற்றி மாற்றி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சாச்சு. இதில் வேற ஏன் ஆள் மேலே தண்ணிப்படுது ஏன் ஆள் மேலே தண்ணிப்படுதுன்னு மாற்றி மாற்றி இறச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. பாவம் வாங்குதான் தண்ணி மரமாக உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் வாங்க மேலே தண்ணி இறக்க ஆரம்பிக்க இருடா மவனேன்னு சொல்லிட்டு இவனு உள்ளே இறங்கிட்டான். அப்படி இறங்கின பாவத்துக்கு எல்லாரும் அவனையும் சேர்ந்து தோர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா வாங்க மண்ணுக்குள்ளேயே பதிச்சு வச்சுட்டாங்க. கரெக்டா மழை வேற வந்துட்டேன். பாவம் வாங்க மட்டும் அங்கே விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி வந்துட்டானுங்க. பின்னாடி அவனும் அடிச்சு பிடிச்சி அப்படியே ஓடி வந்துட்டானா. கரெக்டா வானவில் தெரிய ஆரம்பிக்க எல்லாரும் ஒன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னா செம்ம கியூட்டா ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. தென் எல்லாரும் கிளம்பி சாப்பிட போகும்போது சியாக்கு ஒரு கால் வருது. அவள் ஜாப்க்காக அப்ளை பண்ணி வச்சிருந்த பக்கத்துல இருந்து கால் பண்ணி சாரி உங்களை எங்களால் ஹையர் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது கேட்டது மூஞ்சி வாடி போயிடுச்சு. அண்ணன் என்னங்கிறது கேட்டாலும் அவள் சொல்ல மாட்டேன்ட்டா. அப்போ திங்ஸ் வாங்க வந்த ரூயையும் சாங்கியும் கட்டாங்க. அவளை பேரண்ட்ஸ் ஊருக்கு கூப்பிடுறதாகவும் இங்கேயே இருக்கிறதால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்கிறது சொல்ல நீ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க, எத்தனையோ விஷயத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உன்னோட டெசிஷன் எதுவாக இருந்தாலும் நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்பேன். உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணு. சரிவா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப பீச்சுக்கு வராங்க. இந்த பக்கத்துல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல வரும்போது கரெக்டா வாங்க பையன் கேஸை தூக்கிட்டு வந்துட்டு என்ன அங்க ரொமான்ஸ் இங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டான். அதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்னா லைனா நின்றுக்கிட்டு அவங்களோட ஆசையை கத்தி கத்தி சொல்லி முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு எல்லாரும் ஒன்றா கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ணனே மாட்டிக்க டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. ஒரு வழி அவரும் ஆடி முடிக்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்ட இருக்க ட்ரிங்க்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்க நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கி குடிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் விளையாண்டதுல வாங்க மாட்டிக்கிட்டான். அப்போ அவனை வந்துட்டு ஹார்ட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு வீடியோ பிளாகர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையா இருந்துச்சு. அதுக்காக நிறைய இடத்துக்கு போகணும் பண்ணணும் அது எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் அதுல என்னால் முன்னேற முடியல. இந்த பாதை கரெக்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியலன்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கு நம்ம ஷியா இதுக்கெல்லாம் கவலைப்படாத வாங்க, எனக்கும் ஒன்றும் பர்ஃபெக்டாலாம் போகல. நானும் ஜாப்காக நிறைய கம்பெனிஸ் அட்டென்ட் பண்ணேன். எல்லாத்துலேயுமே என்னை ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. என் சுற்றி இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட ஜாப்பை பார்த்து தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக நான் வருத்தப்பட்டாலும் பட் என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எனக்கான ஒரு ஜாப்பை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறா. அண்ணனும் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ண விஷயான்னு சொல்கிறாரு. இது கேட்ட ரூயி எல்லாரும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதனால நானுமே டிசைட் பண்ணிட்டேன் இனிமேல் இங்கே இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறிட்டு தான் என் வீட்டுக்கு திரும்பி போவேங்கிறான். கண்டிப்பாக இதுக்கு நானும் சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு சாங் சொல்கிறான். தென் எல்லாரும் ஒன்றா ஜாலியாக குடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் மட்டும் சன்ரைஸை லைட் ஹவுஸில் நின்று பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஜாப்காக அங்கே போக போகிறேங்கிற விஷயத்தையே சொல்ல அதுக்கு ஹீரோவோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் அங்கே போகிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. சப்போஸ் நீ இங்கே இருந்தனாலும் முடிவு பண்ணிட்டா கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீ இதுக்காக வருத்தப்படுவ. ஸோ நீ கண்டிப்பாக அங்கே போகணும். உன்னோட பயணத்தில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் குறுக்க ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஃப்யூச்சரில் நீ அங்கே போனாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கே போனாலும் சரி இதெல்லாம் மேட்ரே கிடையாது. கடைசியில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணது, அப்புறம் கடையில் மீட் பண்ணது, ஸ்கூலில் மீட் பண்ணது, பேரை கேட்டு இன்ட்ரோ ஆகிக்கிட்டது, அப்புறம் பொய் சொன்னது, தென் கடையில் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே லைனாக ஓட ஸ்கூலில் 2 பேரும் பிரிஞ்சது, காலேஜில் திரும்ப சேர்ந்தது, லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி ஒன்றா சேர்ந்துக்கிட்டது, அவளுக்காக அந்த செயினை கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா குட்டி குட்டி விஷயங்களையும் நினச்சிக்கிட்டே அந்த கடலை பார்த்துக்கிட்டே 2 பேரும் அந்த லைட் ஹவுஸ் மேலே நிற்க இப்படியே ரொம்ப சந்தோஷமாக இந்த ட்ராமாவும் முடியுது.
உங்களுக்கும் இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் போல ட்ராமாவுக்கு ஒருத்தர் சிங்கிளாக வைக்கணுங்கிறதுக்காக இந்த ட்ராமாவில் வாங்க விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மேரேஜ் வரைக்கும் போயிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இப்படியே முடிச்சிட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டோரி, அதுவும் கொஞ்சம் டீப்பான ஸ்டோரியும் கூட. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.